காலத்துக்கு ஆட பெண் குழந்தை வேண்டும் என்று அழகோடு கேட்கிறாள் தவம் இருந்து ஆண்டவனிடத்திலே. ஆண்டவா பகவானே, என்னுடைய காலத்துக்கு அடுத்தபடியாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் அல்லவா என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவன் அருளாளே சிவகாமி தாசியானவள் எப்படி இருக்கா பாருங்க. ஒரு மாதம்மா download. தாசி பெண்குடியாளாகப்பட்டவளுக்கு 9 மாதமாற்றி ஓராண்டி படுத்திருக்காள். 10வது மாதமாற்றி தாசி பெண்குடியால் சிவகாமி தாசிக்கு 10வது மாதத்திலே எல்லாம் கரெக்டா இருக்கு. மாமா வந்து ஷார்ப் பேச கரெக்டா வச்சாரு. அதனால மண் வச்சு போடணும். ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படுறது ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு எனக்கு என்ன வந்து கோவப்படுறதுக்கு? நானும் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கேன், நீங்களும் அவளுக்கு தான் வந்திருக்கீங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. பேச ஷார்ப்பா கரெக்டா வச்சாருன்னு சொல்லுது. நீ பாட்டு கத்துதுங்க. விட்டகதை குறைகள் பாட குறைகள் பாடே
சிவபெருமானே அடுத்த குலத்திலே என்னுடைய குலத்தை காப்பதற்கு எனக்கு ஒரு பெண்மகள் வேண்டும், என்னுடைய வாரிசு வேண்டும் அல்லவா? ஆண்டவன் அருளாலே 10வது மாதமாற்றி பாவையவளுக்கு அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நல்லா கவனிக்கணும், தாசி பெண்மொழிகள் நடனம் ஆடுவதுதான் கடவுள்கிட்ட பெண் கேட்டிருக்கா. ஆனால் பிறந்தது என்ன குழந்தை? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஏ பகவானே, நான் ஆண் குழந்தையை வச்சு எப்படியா ஆட்டம் அழிச்சு விளமாற முடியும்? ஒரு ஆம்பளை போய் கோயில்ல நடனம் ஆடணும்னா யாரும் பாப்பாங்களா? ஒரு அழகான பெண் ஆடுனா ரசிச்சு பாப்பாங்க. எனக்கு இந்த ஆண் குழந்தை மட்டும் காணாது, எனக்கு ஒரு பெண் குழந்தை தாரும் என்று கேட்க ஆண்டவன் அருளாலே சிவகாமி தாசி பெண்மொழிகளுக்கு 2வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. முதலாவது பிறந்தது ஆண் குழந்தை, 2வது பிறந்தது பெண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்ததற்கு நட்டுவன் என்று பெயர் கொடுத்தார். 2வது பெண் குழந்தை பிறந்ததற்கு இந்த பெண்குடிய லட்சணமாய் பிறந்ததனாலே, முகல் லட்சணமாய் இருந்ததனாலே தாசி பெற்ற மகளுக்கு லட்சுமி என்று பெயர் கொடுத்தார். அப்படி அம்மனுடைய கதையை பார்க்கும்போது நம்ம வெள்ளிசை பாராட்டி 101 ரூபாய் நமக்கு 101 லட்சமாகவே அள்ளி வழங்கிய திரு மதிப்பிற்குரிய ஐயனார் டிரைவர் என்கேஆர் டிரான்ஸ்போர்ட் விருதுநகர்ல நமக்கு வந்திருக்கியா? அதனுடைய ஐயா அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்கள கோத்திரம் எல்லாம் இருக்கியவர்களாக ஆலய தேவாலயமாக வேணும், செய்ய தொழில் பெருக வேணும். இப்படியாக இருக்கேன். காசி பெண்மொழியாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்கு. முதலில் பிறந்த பிள்ளைக்கு பெயர் நட்டுவன், 2வது பிறந்த பிள்ளைக்கு பெண் பிள்ளை லட்சணமாக இருப்பவர்கள் லட்சுமி என்று பெயர் கொடுத்தார். இந்த லட்சுமியா பார்க்கன்னா அவ்வளவு ஒரு அழகு. லட்சுமிக்கு எத்தனை வயதாச்சு? ஏமா ஒரு வயதான் 20 வயதான் 20 வயதான் போன்று நல்ல வயதோ மாற்றி 20 வயதான் போன்று நல்ல வயதிலே இறக்கி காது குத்தி நான் நல்ல வயதிலே அனைவரும் பருவமானார் நல்ல வயதிலே தாசி பெற்ற பெண்கோடியா அவள் ஆசானிடம் கல்வி பெற்றார். 6 நல்ல வயதிலே அவள் ஆயக்கலை தங்களித்தார். 7 நல்ல வயதிலே அவள் ஏற்றுமாறும் படிப்பாளாம் படிப்பாளாம் அவள் ஆட்டம் ஆடுவாளாம், அவள் திருநடம் ஆடுவாளாம். அந்த அம்மையப்பன் கோயிலே அவள் தாயை போல பிள்ளைகளோ, தாயை போல பிள்ளை என்று அவள் பிள்ளை என்று பேர் வாங்கினாள் லட்சுமியா லட்சுமியா போல பிள்ளை நூலை போல சேர. இப்ப யாரு கோயில ஆடுதா? தாயான சிவகாமி தாசிக்கு வயசாயிடுச்சு 60 வயசு. கிளவி யாருன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவ மக லட்சுமி இழந்து ஆடுதா. 18 வயசு குமரியான்னு ஆடுதால அம்மையப்பன் கோயில்ல. அப்பதான் தாயை போலயே பிள்ளையும் ஆடுதுன்னு எல்லாரும் பெருமையா சொல்றாங்க. அப்பேற்பட்ட லட்சுமியாகப்பட்ட பெண்குடியாகப்பட்டவள் அவள் திருநடனம் ஆடும்போது அவ நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு சில கண்ணு சும்மா இருக்காது, எங்க பார்க்க கூடாதோ அங்க துருதுன்னு பார்க்கும். அந்த மாதிரி அங்க நடக்க லட்சுமிக்கு எப்படி பார்க்க பாருங்க. லட்சுமியானவள் சிவன் அம்மையப்பன் கோவிலில் திருத்தேர் ஆடும் போது அங்க ஆட்டத்தை யாரு பார்த்தாலாம்? இவ்வளவு நாளை உங்க அம்மா தாசி ஆடுனா, இன்னைக்கு தாசி மகா இந்த பெண் லட்சுமி ஆடுதாளே. 60 வயசு தாசி ஆடுன ஆட்டம் என்ன, 18 வயசு லட்சுமி ஆடுன ஆட்டம் என்ன அழகா ஆடுதா. ஒரு கண்ணின் பெண்ணை பார்த்தா கலங்காத கண்ணு ஆண்கள் கண் இருக்குமா? அது யாரு மனசு நோக்குது பாருங்க. என்னை அம்மையப்பன் கோவிலிலே ஆண்டு வாரம் வேதியனோ வேதியம் பாப்பானோ ஐயருக்கு ஐயரவன் ஐயருக்கு ஐயரவன் அம்மையப்பன் ஐயரவன்
கோயில்ல வேலை பார்க்க பூசாரி என் பாவி பூசாரி பூசை பண்ற வேலைகளை பார்க்கணும். கன்னி பெண்ணை ஆடுதாவ அழகு கண்டு மயங்கிட்டான். பூசாரி பெண்ணை பாப்பானோ சாமிய பாப்பானோ எவன் நம்ப முடியுது? இந்த காலத்துல கிழக்கு பயிலும் நம்ப முடியாது. அந்த கிழக்கு பயிலக்கூடிய பூசாரி என்ன பண்ணிருக்கான் பாரு. சிவன் கோயில சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய பூசாரி. இவன் லட்சுமி தாசி பெண்குடியாளுக்கு மக ஆடிட்டு இருக்கால, அவன் கையில தீபத்தட்டு இருக்கு. சிவனுக்கு தீவரனை காமிக்காம ஒரு கண்ணு லட்சுமி மேல பாக்கு. இந்த பெண்ணு என்ன அழகா இருக்கா, இந்த பெண்ணு அழகா பாக்கணுமே, என்ன அழகா ஆடிட்டு இருக்கா. ஒரு கண்ணு இங்க இருக்கு லட்சுமி மேல, ஒரு கண்ணு சிவபெருமான் மேல பூஸ்தகம் இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு. சிவனை மறந்தார் வேதியம் பாப்பான், நினைவெல்லாம் லட்சுமியால் நினைவாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட வேதியம் பாப்பானாகப்பட்டவன் பெண்ணின் மீது மோகம் கொண்டான், மோகம் கொண்டான் எழுதார பாப்பானோ மோகம் கொண்டான். இதுதான் இசக்கியம்மன் கதை. அம்மா வந்து முப்பிரவி எடுத்தவா. அதனாலதான் அவளுக்கு பேரு முப்பந்தரத்து நீலிப்பாங்க. அங்க இருந்து வந்தவா தான் உடையாம்புலிக்கு. முதல் பிறவில தாசிபுரத்துல ஒரு பெண்ணாத்தான் திறந்து ஆடிட்டு இருந்திருக்கா. அப்படி லட்சுமியாக இருந்த தாசி பெண்களுடைய ஆட்டத்தை பார்த்து கோவையில் அந்த வேதியர் பூசாரி பார்த்துட்டே இருக்கான். சிவனை மறந்தாச்சு, தீபத்தட்டு மட்டும் அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. கண்ணு பார்வை புள்ள தேர்வு முன்னாடி லட்சுமி ஆடுத ஆட்டத்தான் பார்க்கலாம். அது பக்தர்களை வேண்டுகோளுக்கிறேங்க. அம்மாவுடைய வரலாறை பாடும்போது நம்ம தாய்மார்கள் அக்கா இந்திரா அக்காவுடைய வேண்டுகோளும் அன்னை சங்கரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உங்கள் மத்தியில் நாங்கள் இப்போது கும்மி பாட்டை பாடியிருக்கிறோம். அம்மா லிசக்கி அம்மாவுக்கு கொஞ்சம் கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கதையை படிக்கும். தாய்மார்கள் தயவு செய்து இல்லைங்க. நம்ம எல்லா வருஷமும் 12 மணிக்கு மேல அடிக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் மாத்தி இருக்கோம். சாமப்படைக்கு முன்னாடி கும்மி அடிக்கும், பார்க்க அழகா இருக்கும். வாங்க எல்லாரும் வாங்க கும்மி அடிப்போம். எதிங்க கும்மி அடிக்க போறியா? ஏன் அடியில வாங்கம்மா வாங்க. கும்மி அடிச்சா ஒரு கான் முடி வளரும்மா. வாங்க. ஏய் காது அக்கா ஆமா சீக்கிரம் முடி எடுங்க எடுங்க. தர்ஷினி இங்க வா. எதா முக்குன்னா கொஞ்சம் படிக்கும். மேல உள்ளதான் அமுக்கணும். இந்த கலிக மலைய தேடி வாரா.
கட்டவட்ட சிறு பொட்டலிலே இந்த வாலிப பெண்கள் தட்டோட கட்டு மாறிக்கிற இசைக்கு தாய்க்கு தகுந்த குறவ போடுங்கம்மா தன்னை தன்னாதினம் தன்னாரே ஆன வாரத பாருங்கடி அனை அசந்தி வாரத பாருங்கடி ஆன வாரத பாருங்கடி அனை அசந்தி வாரத பாருங்கடி ஆன மேல வர எதுக்கு அம்மளுக்கு மின்னல பாருங்கம்மா சில கோடாமைய போனதம்மா கடலில திட்ட மாடி எங்க முப்பத்தரத்தால் மட்டுடுத்தி கடலில திட்ட மாடி எங்க முப்பத்தரத்தாலும் மட்டுடுத்தி கடச்சுடிய உடையாம் முடியாது போனதம்மா நீங்க ஒரு குறவ ஓடியா நன்னாடி நம் கண்ணாடி மல்லிகப்பூ வசக்கரி மகிமையுள்ள வயசகி அம்மாள் மகிமையுள்ள வயசகி அம்மாள் அறமாயி அம்மாள் மேல இறங்கி வந்த வயசகி அம்மாள் தன்னை தனாதினம் கண்ணாடே பிள்ளையாக்கி அவ வாராகமா தாயவளும் வாராகமா தாயவளும் பிள்ளை வர கொடுப்பவளுக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குறவ சிங்க வருவத பாருங்கடி சிங்க சீரி வருவத பாருங்கடி சீரி வருவத பாருங்கடி போற வர எதுக்கியம் அது வீர நடைய பாருங்கம்மா வீரந்த இடம் எங்க எசகி அம்மா பொலி எசகி அந்த கும்பகோணம் பட்டணமா தாயே எசகி அம்மா முடி பிறந்த இடம் எங்க எசகி அம்மா என் தாயை எசகி அம்மா அந்த உடைய மொழி ஊருக்குள்ள அம்மா எசகி அம்மா என் தாயை எசகி அம்மா வாழந்து பிறந்த இடம் எங்க எசகி அம்மா என் அழகு எசகி அம்மா பழகினல்லூர் நகரம் அடி தாயே எசகி அம்மா பிறந்த இடம் எங்க எசகி அம்மா என் தாயே எசகி அம்மா ஊரு நகரம் அடி அம்மா எசகி அம்மா நம்ம
மாரியம்மனை எங்க நிரஞ்சனமா தொங்க விளையாடி வாராளையா நம்ம எசகி அம்மா உடைய பொழி எசகி ஆடி வார எசகிக்கு தான் போதுங்கம்மா புலவை அம்மா எசகி அம்மா ஆடுவாளம் எங்க நீலி அம்மா கருகு மர நீலி அந்த ரூபம் கொண்டவளுக்கு போதுங்கம்மா புலவை எசகி அம்மா கள்ளி பொப்ப பிள்ளையாகி வாரா எசகி அம்மா தாய எசகி அம்மா சீர பிள்ளைய கையில் எடுத்து வாரா எசகி அம்மா அம்மா எசகி அம்மா வேலை நல்ல வேலை அம்மா நிலையாரும் வேணாம் அம்மா போடுங்களே ஒரு பாலவ பொன்னான மணி பாலவ அவ மல்லிகப்பு கொண்ட காயி அவ பிச்சிகப்பு வாசகாயி அவ பிச்சிகப்பு வாசகாயி கருகு மலை எசகி அம்மா வாடியா சாமமான சாமமாடி எசகி சரி சாம நேரமாடி கும்மியதான அடிக்கும் போது அவ பலவ போட்டு வாராளே போடுங்கம்மா ஒரு கோலவ போடுங்கம்மா ஒரு கோலவ இந்த கருகு மலை எசகிக்கு ஓடியா அம்மா இந்த ஊர் மக்களையும் அவ இன்பமோடு காப்ப வேணாம் ஏன் வீரமெல்லாம் வரிசடையா ஏன் வீரமெல்லாம் வரிசடையா தெரிந்தாலும் தலம் முடியா உனக்கு வீரமெல்லாம் வரிசடையா அவ கைப்புள்ளைய கையில ஒரு வானவ எல்லா பிள்ளைய கையில எடுத்து எல்லா பிள்ளைய கையில எடுத்து என் செல்ல எசகி வாராளே தாண்டவம் புரிந்து வாராள் எசகி அம்மன் தாண்டவம் புரிந்து வாராள் தாண்டவம் புரிந்து வாராள் எசகியம்மை தாண்டவம் புரிந்து வாராள் பப்பந்தலம் நகர விட்டு வாராளே அம்மையாவே உடையம்பூரி ஊருக்குள்ள ஒரு நிலையம் வாங்குவானா அங்கிருந்து பயணமாகி வெள்ளையம்மாள் பின்னாடி வெள்ளையம்மாள் மல்லிப்பூவு வாசத்தோடு வாராளே ஆட்டு நாட்டு தொழுவத்தில வந்தமர்ந்த எசகியம்மா வெள்ளையம்மாள் பூவதில வாசத்தோடு வந்தவர் எசகி முத்து கோனாரிடம் நிலையம் வாங்கி இருந்தவர் வடக்க விழுந்த சட வடகடலோ நீராடு
ஆடிவாரை இசைக்கு தாய்க்கு போடுங்க மாம்பழமே ஆடிவார இசைக்குத்தான் போடுங்க மாம்பழமே அழகு தாய் இசைக்கு கும்மியடி வந்தன் பட்டை குலைக்கிற கும்மியடி கும்மியடி வந்தன் பட்டை குலைக்கிற கும்மியடி கும்மி அடிக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு பழமா போட்டு சொல்லியடி தொட்டில் கட்டி விளையாடுவா தாயை எசகி அம்மா அம்மா எசகி அம்மா தொட்டில தான் ஆட்டுவானா அம்மா நீலி அம்மா என் அப்பந்தலத்து நீலி அவ பிள்ளையத்தான் கிள்ளி விடுவா தாயை எசகி அம்மா என் தாயை எசகி அம்மா மாப்பி சட்டி தட்டு தட்டா வைப்போம் வரம் கேட்போம் அவ கரையுதட்டி வெளியில் வரும் நேரத்தையும் காப்போம் தட்டு தட்டா வைப்போம் கைய ஊதி மாப்பி சட்டி தட்டு தட்டா வைப்போம் எசகி அம்மா அவ நீராடி வெளியில் வரும் நேரத்தையும் பொல்லாத எசகியம்மா போடுங்க மாம்பழமே தாயை எசகியம்மா ஏன் மல்லிகப்பு பட்ட காரியம்மா எசகியம்மா தாயை எசகியம்மா ஏன் மாட்டு வண்டியில் பின்னாடி வந்த அம்மா எசகியம்மா தாயை எசகியம்மா குறமரக்கைய கும்மியடி
ஐயா எங்க கருப்பசாமி ஐயா கருப்பசாமி எசக்கியம்மா காவக்காரனுக்கு போடுங்க மாம்பழமே ஆகாசமானோடு வாரா எசக்கியம்மா கழுகு மலை நீலி ஆடி வார ஆகாசமானதுக்கு போடுங்க மாம்பழமே முப்பாந்தலது நீரி தொட்டுல தாட்டிடுவா அம்மா எசக்கியம்மா தொட்டுல தாட்டிடுவா அம்மா எசக்கியம்மா ஒரு கள்ளி பிள்ளைய கிள்ளி விடுவா தாய எசக்கியம்மா கலகு மர நீரி முச்சந்தியில் நிற்பவராம் முப்பந்தலம் நீரி முச்சந்தியில் நிற்பவரே முப்பந்தலம் நீரி அவ உலகத்தம் பாட்டுவார உடைய முடிக்க சங்கி அம்மா எசக்கி அம்மா நம்பு தாருமையா செட்டியாரு நம்பு தாருமையா செட்டியாரே நம்பு தாருமையா சொன்னாமில்தான் தருகிறான் அருந்தனோட நானும் வாரேன் செட்டியாரை வழிமறித்த எந்த தாயை எசக்கியம்மா செங்காடு நெளியவள் கல்வமரை எசக்கியம்மாளா பிள்ளையாட்டி தொட்டில தாட்டுவானா தில்லி அளவை பாட உலகத்தம் பாடுவானா தன்னை முடியலகி பந்தரத்து எசகி அம்மா ஒரு கோலவன் ஒரு கோலவன் இந்த கழுகு மலை எசகி கீதா கதையை கேட்போம் 12 மணிக்குள்ள எசக்கியம்மாவை கொண்டு வரணும் தாசி பெண்மணியால் 18 வயசாக வேதியன் பாப்பான் லட்சுமி மேலே மையல் கொல்ல சிவனை மறந்தான் வேதியன் பாப்பான் லட்சுமி மேலேயே கண் ஆசை இருக்கிறது லட்சுமியாகப்பட்ட தாசி பெண்மணியால் அவ வீட்டுக்கு வந்தவுடனே அப்பதான் அந்த வேதியன் பாப்பான் பார்க்கான் நம்ம என்ன சிவன் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போக கூடாது நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம் தாசி வீட்டுக்கு போகணும் எனக்கு புள்ள தாசி மகா மேலதான் இருக்கு அழகுடைய வேதியம் பாப்பானாகப்பட்டவன் எங்க போறான் பாருங்க அந்த சம்மைய பெண் கோவில் வீசி அந்த நேரம் பாப்பாகானோ வருகிறான் தேடி எல்லோ வியாபாரம் செய்ய முடியவில்லை அவர்கள் தெருவுல வந்து பார்க்க லட்சுமி எங்கேயாவது இருப்பாளா அவ செட்டியா தெருவில் இருப்பாளா அவ இருக்கக்கூடிய தெரியும் எந்த தெரியும் தாசியர் குலம் இருக்கக்கூடிய தெரியும் பார்த்தான் வேதியம் பாப்பான் நம்ம தெருவா மாத்தி வந்துட்டோமே அவன் எங்க போறானா அடுத்த நல்ல தெருவாதியில தாசியோட இல்லத்தில ஒட்டு நல்ல சின்ன அவன் இருக்கிறானே தப்பானோ அந்த அம்மையப்பன் கோவில் விட்டு அம்மையப்பன் கோவில் விட்டு வாரானே அந்த அப்படியே உட்கார்ந்தேன் அம்மையப்பன் ரெடியே
அம்மாள் நான் பார்த்த தாசி தான் எங்க இருக்காரோ நான் பார்க்கணுமே ஆமா என் கண்ணு பெண்ணே என்ன என் கனவு கண்ணியே ஆமா என் லட்சுமி தாசி சரி எங்கே தான் இருக்காரோ தேடுறானே வெளியேனோ பார்த்தா ஆமா யாரு லட்சுமி தாசி அம்மா ஆமா சிவகாமி தாசி கேள்வி சரி அவளுக்கு கண்ணு வயசாச்சு இல்ல ஆமா ஒரு கண்ணு மாறு கண்ணு ஆயிடுச்சு சரி அதனால அவளுக்கு பேரு மாறு கண்ணு கேள்வி ஆமா இந்த லட்சுமி 18 வயசாயிருக்கால ஆமா அவளை தேடி கோயில் பூசாரி வாராம் சரி பார்த்தா என்ன தாசியோட அம்மா ஆமா ஏன் வேலையும் பாப்பான் என்ன உனக்கு சிவன் கோயிலுக்கு தான் வேலை ஆமா உனக்கு இங்க என்ன வேலை என்ன எனக்கு அம்மா என்ன உன் மகா இன்னைக்கு ஆட்டத்தை பார்த்தேன் சரி உன் மகளுடைய ஆட்டமானது என் கண்ணுக்குள்ளேயே நிக்கி கண்டுபிடி அம்மா கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் வந்தேன் வேலையும் பாப்பான பார்த்து ஆமா லட்சுமி அம்மாளுக்கு அம்மாவான மாறுகன்னு கிளவி தாசி என்ன சொல்லுதாலாம் என்ன சொல்வா ஏன் வேலையும் பாப்பா என்ன என் மகளை பார்க்கணும்னா கொஞ்சம் உள்ள சும்மா விட மாட்டேன் என்ன சும்மா தர மாட்டேன் உன்கிட்ட என்ன இருக்கோ தந்துட்டு போய் பாரு வந்துட்டு போய் பாரு இதுக்கு பேர் தான் விலை மாதர் அடேங்க அம்மா அர்த்தம் புரிஞ்சிருப்பீங்க ஆஹா ஏன்னா தாசி குலம் அப்படிப்பட்ட குலம் தான் ஆமா தாசி பெண்குடியாகப்பட்டவள் சரி என் அந்தன பாப்பானு ஆமா என் இளைய மகளை பார்க்கணும்னா ஆமா ஓ பொண்ணை எல்லாம் கொண்டு வாடா அந்த அம்மையப்பன் கோவிலிலே ஐயா பூசை செய்யும் பூசாரி என்ன வேலை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஐயா பார்க்க வேண்டும் உன் சொத்து சோகம் கொண்டு வாடா கொண்டு வாடா பார்க்க வேண்டும் கேட்டீங்களா நம்ம மக்களே நம்ம எசக்கி அம்மா வந்து 3 பிறவி ஆமா அதான் முப்பிறவி கொண்ட முப்பந்தலத்து நீலி உடையாம்பலி எசக்கி சரி. முதலாவது பிறவி படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா அவள் தாசி குலத்துல பிறந்து நல்ல நடனம் ஆடக்கூடிய பெண்ணா இருக்கா சரி லட்சணமாய் பிறந்ததுனாலே அவளுக்கு பேரு லட்சுமி ஆமா ஐயா அவ அம்மா பேரு தான் மாறுகன்னு தாசி ஆமா. அவ சொல்லுதா ஏல வேதியம் பாப்பா என்ன? உனக்கு மேல அம்மையப்பன் கோயில்ல ஆமா என் மக டான்ஸ் ஆடுது நடனம் ஆடுகிறா ஆமா. அவ வேலையை அவ பார்த்தா அவ பார்த்தா. நீ எதுக்குடா இந்த வேதியம் பாப்பா இந்த வீட்டுக்கு வந்த இங்க இருக்க வந்தேன் ஏம்மா என்ன? உன் பெண்ணு என்னைக்கு இந்த கோயில்ல இருந்து காலை வச்சு ஆடுனாலோ ஆடுனாலும் என் கண்ணு ஃபுல்லா உன் பெண்ணு மேலத்தாமா இருக்கு அப்படியே இருக்கு அப்படியா ஆமா. அப்போ ஒண்ணு பண்ணுதான் கேளு சொல்லுங்க இந்த காலத்து வீட்டு வாசல்ல ஒட்டு திண்ணை இருக்கும் சரி ஆறவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு படுத்துட்டு போலான்ட்டு போலான்ட்டு ஒட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்கான் வேதியம் பாப்பான் சரி அவன் அம்மா மாறுதுன்னு கேள்வி கேட்கா எப்படி ஏல பாப்பா என்ன ஏன் மகளை நீ பார்க்கணும்னா ஆமாமா கொஞ்சம் காசு கொடுத்தாதான் நீ போக முடியும் என்ன போக முடியும் பார்க்கறதுக்கே பொண்ணு பொருள் கேட்டிருக்கான் சரி இந்த வேதியம் பாப்பா உண்டியல் காசு அவளுக்கு கையில கொடுத்தானா ஆமா உண்டியலை காலியாச்சு தாயி முத நாள் லட்சுமியை பார்த்துட்டா சரி ஏல என்ன வந்தியா ஐயா பொண்ண பாத்தியா பாத்தியா போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அந்த காட்டுக்குள்ள போய் போன் போடுறது அதானே. இந்த ரூமுக்குள்ள உட்காந்து போன் போடுறது போன் போடுறது. இந்த சோழி தாசி வீட்டுக்கு ஆகாது ஆகவே ஆகாது காசு இருந்தா தாசி வீட்டுக்கு வா சரி காசு இல்லையா ஓடிடு ஓடிடுவோம் வீட்டை பார்த்து ஆமா. என் மாறுகண்ணு கிளவி தாசி தன் மகனை காசு கொடுத்து பார்க்க விரும்புதானே ஆமையா சண்டால வேதியம் பாப்பா இருக்கக்கூடிய பொண்ணு பொருளை எல்லாம் இழந்திருக்கான் ஆமா இரண்டாவது நாளுக்கு அவன் மனசு சிவன் கோயிலுக்கு போக மனசே இல்லை கிடையாதுல்ல அம்மையப்பன் கோயில பூசை பண்ண ஊர் மக்கள் விடுவாங்களா ஐயரே எப்படி விடுவாங்க காலாகில பூசி தெக்க வச்சிட மாட்டாரு அவரை விட மாட்டாங்க பயந்து போய் கோயிலுக்கு போயிட்டான் சரி ஐயர் வேதியம் பாப்பான் போனா பாருங்க ஆமா. இரண்டாவது நாளுக்கு லட்சுமியை காணுமே காணுமேன்னு தேடலாம் தேடிக்கிட்டே இருக்கான் அவ என்னைக்கு ஆடுவா அதனாலே என்னைக்கு தேரோட்டமோ தேரோட்டத்தன்னைக்கு மட்டும்தான் முன்ன நின்று ஆடுவா சரி தேர் டெய்லியா இருப்பாங்க அதானே. மறுநாள் இவனுக்கு லட்சுமியை பார்க்காம இருக்க முடியல புரியல. போறான் கிளம்பி வீட்டுக்கு ஆமா, ஆமா. ஏம்மா, ஏம்மா. உன் மகனப்பா இருக்கம்மா பாப்பான் பாப்பா ஏய் ஏய். உன்னை என்ன சொன்னேன் சொன்னீங்க? நீ வாரதா இருந்தா காசோட வரணும் முடியலங்களே. முத நாள் உண்டியில் காசு காலி பண்ணிட்டான் ரெண்டாம் நாள் பார்த்தான் சரி. ஏம்மா நான் ஒரு 5000 ரூபா ஆமாம்மா. என் கையில ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்ல. உன் கையில ஒண்ணு இல்லைன்னா என் பொண்ணு நீ பார்க்க முடியாது முடியாது. என்று சொல்லிக்கொண்டு ஆமா. அப்படி இருக்கக்கூடிய போது சரி ஐயா. நம்ம அம்மாவுடைய வரலாறை பார்க்கும் போது ஆமா. எங்கள் மதிப்பிற்குரிய பெரியம்மா சரி. மதிப்பிற்குரிய பாரதி அம்மா அவர்கள் சரி. பாலகனை பாராட்டி 200 ரூபாய் ஒரு லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் ஐயா.
நீ எசக்கியம்மாளுடைய அருளாலே ஆமா. என் சிவலம் பேரி பேச்சியோட கிருபையாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என் பேச்சு எசக்கி கிருபையாலே அவன் எந்த இடம் சென்றிட்டாலும் நான் செய்யும் தொழில் பெருக வேணும் என் மாரியோட அருமையாலே என் மாரியோட அருமையாலே போய் மங்களமாய் வாழ வேணும் அரசு 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 இப்படியாக இருக்கும்போது வேதிய 2ஆவது நாள் பார்க்க போயிருக்கான் ஆமையா. தேரோட்டம் முடிஞ்சு போச்சு பெண்ணை காணலையே காணலையே. இனிமா அடுத்த வருஷம் தான் லட்சுமியை பார்க்க முடியும் அந்த சதா தேவை இருப்பாங்க. ஒரு வருஷம் இன்னைக்கும் பாருங்க சரி. இது நடக்கத்தான் சொல்லுதோம் ஆமா. ஒரு கூட்டம் இருந்தா சரி. இந்த வாலிப வயசு பெண்ணுகளை பாக்குற கண்ணு சும்மா இருக்காது இருக்காது. அவ அங்க போனா தற்கால ஒரு 4 கூட்டம் போகும் பின்னாடியே வருவான். அவ அங்க போனா அங்க போயிருக்கும் ஓடிடுவான். கல்யாணம் முடிஞ்சிருக்கும் சரி. மாற்றான் மனைவிய பாக்குறவன் கண்ணு அன்னைக்கே சீரழிஞ்சு போச்சு போச்சு. அடுத்தவன் பொண்டாட்டி எட்டி பார்க்க கூடாது சரி. அடுத்தவன் புருஷனை ஒருத்தி எட்டி பார்க்க கூடாது கூடாது. கலி உலகம்ல ஆமா. இப்ப அப்படியா இருக்கு அதானே. பொண்டாட்டி வீட்டுல இருப்பா ஆமா. இவங்க அடுத்த மணி மேலே பார்த்துட்டே இருக்கிறது சரி. அதானே இல்லையா ஆமா. அப்படி இருக்க குடும்பம் விளங்கவே விளங்காது ஆமா. நான் நிறைய மேட்டர்னு சொல்லுவோமா சரி. தனக்குன்னு உள்ள கணவன் மனைவி அவங்க தான் பார்க்கணும் கண்டிப்பா. இந்த செல்போன் நம்பரை வாங்குறது நம்பரை வாங்குறது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது மெசேஜ் பண்றது. நான் கலி உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லுவேன் சரி. அன்னைக்கு வேதியம் பாப்பா அவன் மகளை பார்க்க ஆசைப்பட்டிருக்கான் ஆமா. 2ஆவது நாள் வாரம் பார்த்தேன்ல ஆமா. கக்குவ ரெடியா இருப்பேன் கக்குவ? எப்ப கக்குவேன்னு தெரியாது மேடையில ஐயா என்ன? வேற ஒண்ணும் இல்லம்மா ஆமா. என் கூட வந்து செட்டுக்காரங்க தான் ஒருத்தி பத்தியா வாட்ஸ்அப்ல பேசிட்டு யாரு? ஒன்னுதான் சொல்லுங்க வேற யாரும் சொல்ல சும்மா சொல்லுங்கம்மா சரி. உலகத்துல நடக்குது நானும் காலேஜ்ல வாத்தியாரா இருக்கேன் ஆமா. ஒவ்வொரு பயலுக்கும் பேசதானே சொல்லுங்கம்மா பகல் ஒரு சம்பளம், நைட் ஒரு சம்பளம் அடிச்சு தள்ளுதாரு. வாயில ஈரமண்ண தான் அள்ளி போடணும் நான் சம்பளம் வாங்க உனக்கு எங்க வயிறு எங்க எரியும்? ஆட்டுக்கடைகள்ல ஆமா. ஊர்கிட்டகள்ல தள்ளுதா. ஏய் ஏய். எதுக்கு நீ லட்சுமி அம்மாவை பாக்குறதுக்கு வேதியம் பாப்பா மாறான் ஆமா. 2ஆம் நாள் பார்க்க வரான் காசு இல்ல காசு இல்ல. ஏ பாப்பா ஓய். நீ என்ன பார்க்க வரணும்னா ஆமா. உன் கோயில அண்டா குண்டா இருக்குங்களா ஆமா. அத வித்தாது காசு கொண்டு வா மோசமா. என் சண்டால பாப்பா என்ன செய்தான் பாருங்க என்ன செய்தான்? என்ன லட்சுமிய பாப்பதற்கு 2வது நாளிலே அம்மையப்பன் கோவில் உள்ள அண்டா குண்டா தூக்குவானா மரக்காயரு கடையடியிலே கொண்டாவ தான் வித்திடுவான் அண்டா குண்டா வித்த காசு அண்டா குண்டா வித்த காசு லட்சுமிய கை கொடுப்பான் நல்லா கேட்டீங்களா என்ன? ஒரு ஐயர் இந்த தாசி பெண்ணு 18 வயசு லட்சுமியை பாக்குறதுக்கு 2ஆவது நாள் சிவன் கோயில் அண்டா குண்டா வித்துட்டான் சரி. அதுல என்ன காசு கிடைக்கோ அதை கொண்டு பார்த்தான் ஆமா. பார்த்தா லட்சுமி சரி. ஏய் ஓய். இன்னைக்கு நீ வந்தது வந்து நேரம் முடிஞ்சது ஆமா. அப்படியே நீ வந்து இருந்துட்டே தான் இருக்கணும் அதானே. கொஞ்ச நேரம் தான் இருக்கணும் இருக்கணும். அப்புறம் பார்த்துட்டு ஓடிடணும் ஓடி போகணும். நேரம் முடிஞ்சு போச்சு அதானே. போகலையே ஓடி. பார்த்தான் வேதிய சரி. 3ஆவது நாள் என்ன பண்ணுதானா யார் என்ன? இந்த தாசி காசு இருந்தா தானே உள்ள விடுவா ஆமா. இல்லன்னா விட மாட்டான்ல விட மாட்டாளே. என் சண்டால பாவி பாப்பா அம்மையப்பன் கோவில் சிவபெருமான் பார்வதி நிறைய கண்ணு உருட்டுது உருட்டிட்டானா? பார்வதி அம்மா நகையெல்லாம் கோயில்ல தானே இருக்கு இருக்கு. இந்த நகை எடுப்போம் எடுத்துருவா. நகைய திருடுதானே ஆமா. அவன் மூட்டை நல்ல மூட்டை ஏற்றி வருகிறான வேதி ஏனோ ஏ அம்மா அம்மா தாசி பெண்ணே உன் மகளை நானும் பார்க்க வேணும் உன் மகளை நானும் பார்ப்பதற்கு உன் மகளை நானும் பார்ப்பதற்கு நான் பொண்ணு பொருள் கொண்டு வந்தேன் ஓட் ஓட் கொண்டு வந்தேன் ஏம்மா தாசி பெண்ணே ஆசி பெண்ணே. 3ஆவது நாள் உன் மகளை பார்க்க நான் கோயில் உள்ள சிவபெருமான் பார்வதி அம்மா நகையெல்லாம் நான் வித்து கொண்டு வந்துட்டேன் ஆமா. பாதி நகை உன் மகளுக்கு தான் உனக்குதான். இந்த தாசிக்கு சந்தோஷம் ஆ. ஐயரு நம்ம பொண்ணு மேல ஆசைப்பட்டு இப்படி ஏமாந்துட்டு வரானே அதானே. நீ ஏமாந்தான் போவா போவா. அதை மட்டும் நினைச்சுக்க ஆமா. ஏன் தாசி பெண்ணு சொல்லுதா ஏமாறுவான்னு எப்படி? இவன் பார்த்தானா என்ன? கோயிலுள்ள சொத்தை எல்லாம் வித்துட்டான் விட்டாச்சி. ஊருக்காரன் சும்மா விடுவாங்க எப்படி ஏமாந்தாங்க? பலகை நல்லூர் ஊர் மக்கள் தலையாரி எல்லாம் சேர்ந்து அந்த ஐயர் பாப்பானை விரட்ட சரி. இவன் பார்த்தான்
எல்லாம் நகை குண்டாண்டாலும் வித்தோம். எல்லாத்தையும் வித்தாச்சு. அப்ப இந்த தாசியவே நம்ம பார்க்க போகணும் என்று ஆமா. அப்படியாக இருக்கக்கூடிய தாசி பெண்ணை பார்க்க போறோம். அதிகம் பாப்பான் ஆமையா. நம்மகிட்ட நம்ம காசு இல்ல. இல்ல. நாம வாழ்ந்தா தாசி லட்சுமியோட தான் வாழணும். ஆமா. வாழவில்லை என்றால் காட்டுக்கு போவோம். ஓடியணும். வேற நாளாவது நாள் என்ன? தாசி பெண்ணே என்ன? உன் மகளை பார்க்க போறேன். சரி. என்னடா அந்த எங்கடி வந்த? கையில காசு இருக்கா? எங்கடா இருக்கு? இல்ல கோயில் நகை இருக்கா? இருக்கா? ஒண்ணு இல்லையா? இல்லையா? திண்ணையை விட்டு இறங்கிட கழுதை. கழுதை. எப்படி இருக்கா பாரு தாசி. எப்படி? ஒட்டு திண்ணையை விட்டு கழுவடி கழுதை இறங்கடா என்று விளைத்தாளாம். ஆமா. தாசி பெண்ணுடைய கழுதைன்னு சொன்னா. சரி. ஏம்மா என்ன? நீ என்ன மருமகன்னு சொல்லுவேன்னு பார்த்தனே. ஆமா. நீ கழுதைன்னு சொன்னியா? அதான் சொல்லிட்டியா? எங்கட வந்திருக்க வியாதியா பாப்பான். எங்க வந்து எங்க பொண்ணு கேட்க அதானே? மருமகளா மருமக. ஆ. ஏன் பெண்ணு உனக்கு மருமக கிடையாது. கிடையாது. ஏன் ஐயரு ஓ. உன் வயசு என்னடா? 24. வாயில மண்ணப்பட 58 வயசாதான் இருக்கு. அந்த கதையில ஐயருக்கு வயசு 58. சரி. இவன் மகளுக்கு வயசு 18. அப்படியா? நாம அக்கோலிச்சதோ மஞ்சக்கோலிச்சதோ எல்லக்கில வளர்த்தோ நாம எல்லக்கில வளர்த்தோ நான் சிங்கார சீ போட்டு வச்சதுமே எல்லக்கில வளர்த்தோ ஆண்டிக்கு வளர்த்தோ பாதி ஐயர் அவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. கட்டானே. கோயில் நகையெல்லாம் வித்து கொடுத்துட்டு பார்க்க பேருக்காக ஒண்ணும் இல்லாம ஆமா. தள்ளுபடி கழுத இறங்கி போனான்னு ஏமாத்தி அனுப்புறா. போடா கழுதைன்னு சொல்லாரு. என் மக மா குளிச்சதும் மஞ்சள் குளிச்சதும் தான் ஐயர் கிளட்டு போயிருக்கா. கிளறுகள் சொல்லாதியா? கரையிட்டு நம்ம ஒரு பிள்ளை பெற்றாலே கிளடுதான் நீ. அப்படியா? அப்புறம் என்ன உனக்கு குமர வயசு கேக்கு? ஐயா என்ன? அந்த வேதியை பார்த்து அவன் காசு சொல்லுதா. சரி. என் மக 18. ஆமா. உனக்கு வயசு 58. சரி. 18க்கும் 58க்கும் கிட்ட வச்சா ஒத்து போகுமா? எப்படி வந்து போகும்? அவ கண்ணு துட்டு மேலையும் பணம் மேலும் தான் ஆசை இருந்திருக்கு. இருக்கு. யாருக்கு? லட்சுமி அம்மாளுக்கு. அவையா. துட்டை வாங்குறது, சரி. மகளை பார்த்துட்டு போன அனுப்புறது. ஓடுறது. அதுதான் தாசி குலத்துடைய வேலை ஆமையா. என்று சொல்லிக்கொண்டு காசு இல்லையே. சரி. இவன் கவலையோடு போகிறான். தாசியை பார்க்க வந்த வேதியன் பாப்பான். ஆமா. நம்ம பொண்ணு பொருள் எல்லாம் வித்து கொடுத்தோமே. எல்லாத்தையும் வித்துட்டோமே. இருவருக்குமே காதல் கசிந்தது. சரி. அன்பு மோகம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏன்னா என்னய்யா? இவன் யதார்த்தமா பார்க்கவே இருக்கான். சரி. அவ பதார்த்தமா அன்பு வந்துருச்சு. காதல் வந்துருச்சு. இருவருக்குமே காதல் வருகிறது. சரியா? அங்கே தாசி பெண்படியல் மகளாகிய லட்சுமியானவளும் ஆமா. வேதியன் பாப்பானும் ஆசையில் இருக்க சரியா? அவளை உள்ள அனுமதிக்கவில்லை. அம்மா வந்து ஆமா. கவலையோடு ஐயர் போறாரு. சரி. எங்க போறாரா? எங்க போறாரு? அந்த நல்லூர் தான் கிடந்து என் பாப்பா தானும் கிளம்புறானே. அந்த பொருள் ஒன்றும் கையில் இல்லை. ஒரு பொண்ணு ஒன்றும் கையில் இல்லை. நான் உடுத்த நல்ல துணியோடு உடுத்த நல்ல துண்டோடு என் மகளான பாப்பானோ. ஏன் தாசி கையில ஒண்ணும் இல்ல. ஊருக்காரன் எல்லாம் வித்து தின்னுட்டான்னு ஏமாத்திட்டான்னு அடிச்சு வர்றிட்டாங்க. இவ அம்மா பார்த்தா மகளை பார்க்க விட மாட்டேங்க. ஆமா. இவனுக்கு அவளை பார்க்காம இருக்க முடியல. லட்சுமிக்கும் ஐயரை பார்க்காம இருக்க முடியல. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி. இவன் கவலையோடு போறான்ல. ஆமா. உடுத்த துண்டோடு போட்ட துணியோடு போறான். அப்படியே போயிட்டு இருக்கான். கண்டிப்பா ஒண்ணும் இல்லையே. இல்லல்ல. எல்லாத்தையும் இந்த தாசிக்கு நம்ம கையில கலந்து கொடுத்தோம். சரி. கவலையோடு காட்டுக்குள்ளே மரத்திலே அமர்ந்து நிழலிலே படுத்து உறங்கினான். ஆமா. அப்படி வேதியன் பாப்பான் கவலையில் படுத்து உறங்க சரி. லட்சுமியால் கேட்கிறாள் வீட்டிலே. என்னய்யா? அம்மா தாசி பெண்ணே, என்ன? என்னை பார்க்க வந்த வேதியன் பாப்பான் இன்று வரவில்லையா? வரவில்லையா? ஏ பெண்ணே லட்சுமி, என்ன? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னம்மா கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு அன்னைக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து மைய தடவி கொடுத்து நான் வாயில போட்டியா? போட்டியா? அதனாலதான் நீ இப்ப உனக்கு தேடுத பொழுது. ஆமா. ஏன் தாசி குளத்துல என்ன? இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். எப்படி? புதுசா ஒரு ஊருக்கு போறோமா, போறோமா? ஒரு பொம்பளை கையால தண்ணி வாங்கிட்டு யோசித்து குடிக்கணும். ஆமா. ஏன் சாமியானவங்க சொல்றேன், இருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ள எடுத்தே கலந்து கொடுத்துருவாங்க. ஆமா. தாசியானவா வெத்தலையில மையத்தடை கொடுத்துருக்கா. சரி. அதான் நம்ம மகளை தேடி வருவானே. ஆமா. ஏன் பெண்ணே லட்சுமி, என்ன? நீ அவனை மறக்கலையா? மறக்கலையா? அவனா நினைக்க கூடாதம்மா. ஆமா. நம்ம குலம் ஆடக்கூடிய குலம். சரி. அவன் வந்தான், காசு கொடுத்தான், உன்னைய பார்த்தா அவன் கவலையோடு போயிட்டான். அவனோட போயிட்டான். நீ அவனை நினைக்க வேண்டாம் லட்சுமி. ஆமா. அம்மா, என்ன? வாழ்ந்தால் நான் அந்த வேதியன் பாப்பானோடு தான் வாழ்வேன் என்று கேட்டால் அந்த லட்சுமி ஆகப்பட்டவள். சரி. லட்சுமியை சொல்ல பேச்சு கேட்காமல் ஆமா. தாய் சொல்லை மீறிக்கொண்டு என்ன? அவன் பாப்பனையும் பார்க்க போறான். ஏன் லட்சுமி அவன் ஜோடி
பெண்குடியால் கழுத்தலை போட்டுக்கொண்டு சரி. அந்த நகைகளை போட்டு போறான். ஆமாய்யா. நான் வாழ்ந்தா அந்த ஐயரோட தான் வாழ்வேன். வாழ்வேன். ஏன்னா அப்படி மதிமயங்கி போச்சு. ஆமா. அவன் கொண்டு வந்த நகை சரி. அம்மனுக்குள்ள பட்டு சேலை ஆமா. எல்லாம் பொதி மூட்டை கட்டிக்கிட்டு போறான் அவனை பாக்குறதுக்கு. சரி. வேதியன் பாப்பா கவலையில படுத்திருக்கான். ஆமா. லட்சுமியும் பின்னாடி போறான். போயிட்டு இருக்கா. நம்ம அத்தான் வேதியன் பாப்பானாகப்பட்டவர் ஆமா. கால் தடங்கள் இங்கதான் பதிஞ்சிருக்கு. சரி. அப்ப இந்த வழியத்தான் போய் பாக்காரு. ஆமா. நல்லா கவனிங்க, இப்ப நம்ம அம்மாவுடைய கதை வரப்போகுது. வந்துட்டு இருக்கு. வேதியன் பாப்பான் மரத்து கீழே படுத்திருக்கான் கவலையில. சரி. இவன் லட்சுமியாகப்பட்ட தடம் பார்த்து போறா. ஆமா. அடுத்ததை பார்த்து கட்டி அணைத்தாள் வேதியனை. சரிதான். லட்சுமி பெண்குடியால் கட்டி அணைக்க ஆமா. வரும் வரும் கட்டி அணைக்கக்கூடிய போது சரி. அவளுடைய ஆசையானது பெறுகிறது. என்ன? பார்த்தா வேதியன், ஆமாய்யா. ஏன் தாசி பெண்ணை என்ன? எழுந்து விடு என் மடியை விட்டு. ஆமா. உங்க அம்மா பேட்டு கேட்டுதான் உனக்கு நான் நகையை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன். ஆமா. நீ என்னடானா என்னை பார்க்க கூட அனுமதிக்க விடவில்லை. அதானே. நீ என்னோடு வர வேண்டாம். வேண்டாம். உன்னால்தான் என் கோவில் சொத்து சுகத்தை இழந்தேன் சரி. என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு. தாசி பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார் லட்சுமியாகப்பட்டவள். ஆமா. அத்தான், என்ன? நான் வாழ்ந்தால் உங்களோடு தான் வாழ்வேன் என்று வேதியன் பாப்பான் பின்னாடி வந்தேனே. சரி. என்னை மதிக்காமல் நீங்கள் இப்படி கல்வாழ்கிறீர்களே. ஆமா. ஏன் லட்சுமி, லட்சுமி. பாப்பானை கணவனாக நினைக்க வேண்டாம், ஆமா. மன்னவனாக நினைக்க வேண்டாம். வேண்டாம். வந்ததுக்காக கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வேணா போ. ஆமா. கல்யாணம் கிளம்பு நினைக்கிறாத. ஆமா. லட்சுமியாகப்பட்டவள் வேதியன் மடியிலே தலை வைத்து உறங்குகிறாள். சரி. தாசி பெண்ணால் வேதியன் மடியில் உறங்க ஆமா. கண் நிமிர்ந்து அயர்ந்து தூங்கினாள். சரி. பார்த்தான் வேதியன் பாப்பான், ஆமா. உன்னாலத்தானே என் சொத்து சுகமெல்லாம் இழந்தேன், இழந்தேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா. அவள் தூங்கிய மயக்கத்தில் தலையை தூக்கினான். சரி. தொடையளவு மண்ணை குவித்தான் வேதியன் பாப்பான். ஆமா. மண்ணுக்கு மேலே தலையை வைத்தான். சரி. அவள் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள் லட்சுமி பெண்குடியால். ஆமா. அவள் தூங்கிக் கொண்டே இருக்கும் போது என்ன? பார்த்தான் பாருங்க வேதியம் பாப்பான். ஆமா. அவன் சும்மா இருந்தானா? ஐயா. வேதியம் பாப்பான் லட்சுமி பெண்ணை கொல்லதுக்கு என்ன பாறைக்கல்ல கையில எடுத்து பாரியவன் பாடுதானே. உத்தமிய லட்சுமியை கரையதில போடுவானா? தாலியான பாப்பானோ தாலியான ஏ லட்சுமிய கொல்லுதானே. ஏ பாறங்கல்ல கையில எடுத்தான் லட்சுமிய பெண்ணேற கரையதில கல்ல போட்டு கரையதில கல்ல போட்டு தாலி ரத்தம் ஓட கொல்லுதானே. அளவுடைய வேதியம் பாப்பான் லட்சுமி மேலே கல்ல கொண்டு போடுதானா? ஆமா. அடுத்தபடியாக சரி. திருநெல்வேலி பாளையங்கோட்டை முத்துமாரி வில்லிசை குழுவை பாராட்டி ஆமாய்யா. 100 ரூபாய் 100 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சீமான்கள் யாரு? வருஷம் இந்த கோயில் மட்டும் இல்ல, ஆமா. கழுகுமலையில எந்த கோயில் போன நம்ம சகோதரர்கள் வந்துருவாங்க. சரி. யார் தெரியுமா? யாரு? வணக்கம்டா மாப்பிள்ள, ஆஹா. நாங்க ஒரு வித்தியாசமானவங்க. சரி. மத்தியானம் ஒரு சட்டை போடுவோம், ராத்திரி ஒரு சட்டை போடுவோம். ஆமா. நாங்க ஒரு வித்தியாசமானவங்க. ஆமா. தெரியாதவங்களுக்கு இவங்க விசித்திரமானவங்க, ஆமா. தெரிஞ்சவங்களுக்கு சரித்திரமானவங்கடா. சரி. கொடூரமா இருக்கும் இந்த ஒய்எஸ் கணக்கு. ஆமா. ஒய்எஸ் டாப் இளைஞர்கள் சார்பாக ஆமா. வாழ வேண்டும் வளர வேணும் ஐயா, கோடி காலம் பெருக வேணும். எதுக்கு அம்மா இருடையாளி அம்மா, வாழ வேண்டும் வளர வேணும். கவனிப்பு மத்தியானம் என்னை அப்படி கவனிச்சாங்க. என்னை நிக்க கூட விடல. சொன்ன உடனே இடம் பிடிச்சு உட்காந்து சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் கேட்டு உபசரி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறீங்க இளைஞர்களே. இந்த காலத்து இப்படிப்பட்ட ஒய்எஸ்டா பணிகளை கொடுத்து வைக்கிறீங்களா? மாறி இருந்தாலே எசைக்கு இருந்தாலே சென்ற இளைஞரக்க வேணும், செய்யுது பெருக வேணும். நீங்க திங்குறத கொஞ்சம் தந்துட்டு தின்னுங்க, ஒத்தையில திங்காத வைத்தால முடியும். என் தாயான எசைக்கு இருந்தாலே என்னதான் வயல படுத்துக்கானது இல்லை. வாய் உள்ள கிரைண்டர் மாதிரி அரைக்கிறது ஆகுது. அப்படி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று அம்மா லட்சுமி அம்மாள் மேலே வேதியன் பாப்பான் பாறை கல் எடுத்து போட்டான். ஆமா. அம்மா
அழகுடைய பாறைக்கல்லை போட போகும்போது அங்க என்ன ஆகுது பாருங்க. லட்சுமி என்ன சொல்லுதாரா, அடே எங்க நவா மன்னவரே பாறைக்கல்ல தூக்கி போட்டா ரத்தம் அது ஓடுதையா, ரத்தமாக அழுகிறாளே, ரத்தமாக அழுகிறாளே அம்மையான லட்சுமியா. கொண்டு போறதான வேதியம் பாப்பான் சொல்றேன், வேதியம் பாப்பான் அந்த பாறைக்கல்ல தூக்கி கொண்டு போ. வேதியம் பாப்பான் கல்ல தூக்கி போறதான் பாருங்க. அவ லட்சுமிக்கு என்ன ஆச்சு, எனக்கு நல்ல வறுகடலை வாங்கி கொடுத்த ஒய் ஸ்டாப் நண்பர்களுக்கு கடலையே இல்ல வேற எதுமா அம்மா கொஞ்சம் படிச்சுக்கிறது ஐயா. அடி லட்சுமி அழுதால பாருங்க. ஏமண்ணா பாறை கல்ல பார்க்கும் போது என் நெஞ்செல்லாம் பதறுதடா, உன்னை ஆசை மன்னா நேச மன்னா என்று நினைத்தனே என் பாப்பா, நீ உன்னை மன்னவன் நினைத்த என் மண்டையில் கல்லை போட்டாயப்பா. ரத்தம் ஓட ஓட லட்சுமியன் பாறைக்கல்லை எடுத்து தலையிலே போட லட்சுமி அழுதழுது குடிக்கிறாளே. எப்படி குடிக்கிறாளா, அடே எங்கனவா ராஜ மன்னா எனக்கு வாய் தரான நாதா, எங்கனவா பாப்பாடி நான் கணவன் என்று நினைத்தேன் ஐயா, நான் கணவன் என்று நினைத்தேன் ஐயா, என் கல்ல தூக்கி போட்டாயப்பா. அடி வேதியன் பாப்பானாகப்பட்டவன் கல்லை தூக்கி போட லட்சுமியா சொல்லுகிறார் தாசி பெண்ணாடியால், அடே பாப்பா என்னுடைய உயிரை நீ கல்ல தூக்கி போட்டு மண்டையை கொண்டதினாலே அடுத்த ஜென்மம் எடுப்பேனப்பா. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய இயற்கையா நான் பிறப்பேன். இந்த அம்மாளுக்கு பேர் என்னது, இசைக்கு கிடையாது, அது நம்ம சொல்லி வச்ச பேரு. இந்த அம்மா உலகத்தையே இயக்கக்கூடிய தெய்வம், ஆதி பராசக்தி சக்தி அவதாரத்துல பிறந்தவா என்று நீ உலகத்தை
இயக்குவதனாலே ஆமா. உனக்கு இயக்கியா பிறப்பேனப்பா. சரி அவ கல்ல தூக்கி போட்டு ரத்தமா உடையுது மண்டையில இருந்து. சரி அந்த ரத்தமா போனாலும் வாய் திறந்து பேசிருக்கான். பேசிருக்கா? உன்னை நம்பி வந்தேனடா பாப்பானே, ஆமா. என்னை கல்ல தூக்கி போட்டு விட்டாயப்பா. சரி அடுத்த ஜென்மம் எடுப்பேன், என்ன? உலகத்தை இயக்கக்கூடிய இயக்கியா வருவேன். சரி பலிக்கு பலி வாங்குவேன் கண்டால வந்தாரவே. சபாஷ். பலிக்கு பலி வாங்குவேன் பகவீட்டால் அம்மையார்கள். ஆமா லட்சுமியாக இருந்தவள் மாண்டு மடித்தால் மையான லோகம் விட்டால், ஆமையா செத்து மடித்தால் சிவலோகம் அவ ஆத்மா போகிறது. ஆமா நம்ம பூத உடல் இருந்தா நம்ம ஆத்மா அறியாது. தெரியாது. அது கைலாசம் போய் சிவன்ட்ட போய் வரம் கேட்கணுமா. ஆமா நல்லது பண்ணணும், நல்ல பிறவி எடுப்போம். கண்டிப்பா இருக்கும்போது அநியாயம் பண்ணோமா சரி. பாதாள உலகம் தான். உலகம்தான். தெரு நாயாட்டம் இருக்கணும். பிறக்கணும். நம்ம ஆன்மா என்னைக்கு அழியாது. தெரியாது. அவ உடல் அழிந்தது. சரிதான். லட்சுமி ஆன்மாவானது கைலாசம் சிவனை தேடுகிறது. ஆமையா. வேதியன் பாப்பான் பார்த்தான், சரி இந்த பிள்ளையை கொண்டுட்டோம், ஆமா. நம்ம நகையெல்லாம் கலத்துவோம். கலந்துவோம். அவ களத்துல கையில கிடந்த நகையெல்லாம் அள்ளி கட்டி பொதி மூட்டையை கட்டினான். கேட்டினா? இந்த நகையத்துல பார்க்க போனோம். ஆமா. என் பாவி போறான் பாருங்க. எப்படி? நம்ம போறது ஒரு வழியதிலே வழியதிலே என் பாப்பானுக்கு கொடுமையடா வழியதிலே. கடவுள் சும்மா இருப்பாரா? எப்படி சும்மா இருப்பாரு? ஒரு கன்னி பெண்ணு தேடி வந்த பெண்ணை கல்ல தூக்கி போட்டு கொண்டுட்டானே. ஆமா. அவ ஆன்மா கைலாசம் போயிருக்கு. போயிருக்கு. இவன் வேதியம் பாப்பா நகையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி கொண்டு போறான் விற்கலான்ட்டு. ஆமா போற வழியில அவனுக்கு தண்ணி குடிக்க ஞாபகம் வந்துச்சு. சரி ஒரு கிணத்த பார்த்தான். ஆமா கிணத்துக்குள்ள இறங்குனான். இறங்குனா? தண்ணீர் கோடுதான வேதியம் பாப்பான். அந்த கிணத்துக்குள்ள சிவபெருமான் என்ன வடிவம் பண்றாராம்? என்னய்யா? ஒரு நல்ல பாம்பு வடிவம் கட்டி நாதண்டிவன் வந்தார் ஐயா. அந்த கொள்ளகார பாப்பான் ஐயோ, அவன் நாகமாக தீர்த்தேராரே, அவன் நாகமாக தீர்த்தேராரே. ஆண்டவன் தான் சிவபெருமான். நாகமாக செய்தேனாரே, நாகமாக செய்தேனாரே, அந்த நாகமான சிவபெருமான். அவன் ஒருத்தி தலையில கல்லர் ஓட்டு தொங்கிட்டு போயிட்டானே. ஆமா இவன் போனா உயிர் சும்மா இருக்குமா? எப்படி சும்மா இருக்கும்? அந்த கிணத்துக்குள்ள தண்ணியை குடிக்க கோரதான் நல்ல பாம்பு கொட்டிருச்சு. போச்சு. அவன் உயிரும் போச்சு. உள்ள போயிட்டான். வேதியம் பாப்பா ஆன்மாவும் கைலாசம் போயிருக்கு. சரி லட்சுமி தாசி கையில ஆன்மாவும் கைலாசம் போயிருக்கு. போயிடுச்சு. ஆனா லட்சுமி சாவும்போது எப்படி செத்தாளா? ஐயா. நல்லா கவனிக்கணும். என்ன? என்னை அநியாயமாக கொன்று விட்டாய் வேதியம் பாப்பானே. ஆமா என் இறப்புக்கு சரி அடுத்த ஜென்மத்தில் நான் உலகத்தை இயக்கும் தெய்வமா பிறப்பேன். ஆமா உன்னை பழிக்கு பழி வாங்குவேனடா. சரி பழிக்கு பழி வாங்குவதற்கு என்ன? இதே இடத்துல ஆ. கள்ளி கொப்பே சாட்சி. சபாஷ். கள்ளி கொப்பை பிடுங்கிக்கிட்டு நட்டு வைத்தார். சரி நட்டு வச்சுதான் அம்மா இன்னைக்கு இறந்து போயிருக்கான். ஆமா இவ இங்க இப்படி இருக்கு. இருக்க அவன் லட்சுமிக்கு அண்ணன் நட்டுமே இருந்தான்ல, ஆமா. அவன் தங்கச்சி தேடி வாரான். வந்துட்டு இருக்கான். தங்கச்சி தேடி வரும்போது தங்கச்சி செத்து இருந்தா பார்த்தான். சரி பார்த்தான் லட்சுமி அண்ணன் நட்டுவேன். ஆமா நம்ம தங்கையே போயிட்டாலே போயிட்டாலே நம்ம என்ன இருக்க கூடாது. இருக்கக்கூடாது. நாக்கை பிடுங்கி கொண்டு நான் தான் நட்டுவேன். சரி நான் இன்னைக்கு சொல்லுவாங்க, என்ன? 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேளுப்பாங்க. கேளுப்பாங்க. அன்னைக்கு அவன் தங்கச்சி செத்துட்டான்ட்டு ஆமா நாக்க புடுங்கி இறங்கியிருக்கான். சரி அப்படி இருந்த நட்டுவன் உயிரானது கைலாசம் போகுது. ஆமையா. எத்தனை ஆன்மா கைலாசம் இருக்கு? இத்தனாலுமா? 3 ஆன்மா போயிருக்கு. போயிடுச்சு. லட்சுமி ஆன்மா, ஆமா வேதியம் பாப்பா ஆன்மா, ஆமையா. லட்சுமிக்கு அண்ணன் நட்டுவன் ஆன்மா. 3 ஆன்மாவும் கைலாசம் போக சரியா? 3 ஆன்மாவும் சிவன்ட்ட வர கேக்குதான். ஆமா யாரு? உத்தா உத்தமி கற்பு கரசி லட்சுமி கேட்கா, சரி பகவானே ஆமா நான் அடுத்த பிறவி எனக்கு கொடுங்க. ஆமா என்னை கொன்ற இந்த வேதியம் பாப்பான்னு நான் பழிக்கு பழி வாங்க வேணும். ஆமையா. என்னோட உடன் பிறந்த எங்க அண்ணனும் சேர்ந்து நாங்க ஆமா. நீலனாக பிறக்க வேணும். நான் நீலியாக பிறக்க வேணும். இந்த உலகத்தையும் இயக்குவதா, உலகத்தையும் இயக்குவதா, நான் நீலியம்மா இயக்கியம்மா. ஆண்டவா, என்ன? நான் அடுத்த பிறவில நான் உலகத்தை இயக்கக்கூடியவளா இருக்கணும். ஆமா நான் நீலியா பிறக்கணும். சரி முற்பிறவில எனக்கு லட்சுமின்னு பேரு. ஆமா. இப்பிறவி நான் நீலி. நீலி. எங்க அண்ணன் எனக்கு நீலனா பிறப்பான். சபாஷ். நான் இந்த வேதியம் பாப்பான்னு என்னவா பிறவி செய்யணும்? என்ன? ஐயரா பிறந்தவனே ஆமா அடுத்த ஜென்மத்துல சரி. அவனை செட்டியாக பிறக்க வேணும். ஒரு மலையனுக்கும் செட்டியாக அந்த வேதி
பார்க்க செட்டியார வரணும்னு சொல்லிட்டான். சரி ஆண்டவன் உண்மையானவர் தானே. கண்டிப்பா 3 பேர்ல அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்கல்ல. இருக்காங்க. லட்சுமி ஆன்மா கேட்கறதுக்கு வரம் கொடுக்காம இருப்பாரா? எப்படி இருப்பாரு? இவளை கொண்டவன் தானே பாப்பான். ஆமா. நீ மறுபிறவி எடுத்து அவனை கொண்டுட்டு வா. சரி நீலனும் நீலியாக அண்ணன் தங்கை பிறக்க ஆமையா. வேதியன் பாப்பான் ஒரு வளையல் வியாபாரம் செய்யும் செட்டியாக பிறந்தான். சரி நீலன் நீலி எங்க பிறந்திருக்காங்க? ஐயா. திருச்சி அருகே கங்கை கொண்ட சோழபுரத்திலே சரி சோழராஜ மன்னனுக்கு நீலனும் நீலியாக குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள். ஆமா. இவன் ஆனந்த செட்டியானாக பிறந்திருக்கிறான். சரி ஆனந்த செட்டியனாகப்பட்டவன் ஆமா. என்ன வியாபாரம் பார்க்கானா? என்ன வியாபாரம்? வளையல் வாங்கலையோ அம்மா மாறி வளையல் வாங்கலையோ 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 ஏ அம்மா என் கழுகுமலை பெண்களே என் தாய்மார்களே அம்மா என்கிட்ட என்னென்ன வளையல் இருக்கு? என்ன வளையல் இருக்கு? பச்சை வளையல் இருக்கு, பவள வளையல் இருக்கு, ஆமா தங்க வளையல் இருக்கு, இருக்கு. கண்ணாடி வளையல் இருக்கு. இருக்கம்மா. நீங்க வளையல் வாங்கலையோ அம்மா மாறி வளையல் வாங்கலையோ நீங்க வளையல் வாங்கலையோ அம்மா மாறி வளையல் வாங்கலையோ நீங்க வளையல் வாங்கலையோ தாய்மாரே வளையல் வாங்கலையோ நீங்க வளையல் வாங்கலையோ தாய்மாரே வளையல் வாங்கலையோ ஏன் கண்ணாடி வளையல் என்னிடம் உள்ளது வாங்க வாங்க பெண்கள் மாறு. அடி வளையல் என்னிடம் உள்ளது வாங்க வாங்க பெண்கள் மாறே ஏன் பச்சை வளையல் பவள வளையல் கண்ணாடி வளையல் உண்டு. வளையல் கண்ணாடி வளையல் பவள வளையல் என்கிட்ட உண்டு வளையல் வாங்கம்மா நீங்க என்ன வளையல் வாங்க வாங்க. வளையல் வாங்கலையோ பெண்களே வளையல் வாங்கலையோ செட்டியாரோட வளையலை வாங்க வரலையோ பிரியாரோட வளையலை வாங்க வரலையோ செட்டியாருக்கு அடுத்த ஜென்மம் வளையல் விற்கிறாங்கிறது தெரியும். ஆமா போன ஜென்மம் அவன் தான் பாப்பாங்கிறதுக்கு மதிமயங்கி போச்சு. போச்சு. கடவுள் கொடுத்த வரம் அப்படி. அதானே இவன் நீலன் நீலியால பிறந்திருக்கா. ஆமா பார்த்தா நீலியம்மா சரி நீலியா இருக்கணும். நீலன் அண்ணன் இருக்குதுன்னு ஆமா போன ஜென்மம் தாசியா பிறந்தோம். சரி இப்போ சோழராஜனுக்கு மகளா பிறந்திருக்கா. ஆமா நீலனோ நீலியமாக சேர்ந்து ஆமா அம்மா நீலி சொல்லுதா? எப்படி ஏ அண்ணா நீலா என்ன அந்த போரம் பார்த்து வளையல் வியாபாரம் பார்த்துக்கிட்டு ஆமா போறாரு வளையல் வருமா வளையல் வளையல் வரோ வளையல் பச்சை வளையல் பவள வளையல் கண்ணாடி வளையல் வளையலோ வளையல் என்ன அழகா வியாபாரம் பார்க்க பாத்தியா நீ? ஆமாடி இவன் தாண்டி நம்ம போன வருஷம் நம்மள கொன்னவன். கொண்டவன் இவன் தாண்டி நம்ம பழிக்கு பழி வாங்க நீலியும் நீளமா பிறந்திருக்கோம். என் தாயான நீலியாகப்பட்டவள் ஆமா. அண்ணன் நீலியா அழைச்சாளா? சரிதான். ஏ அண்ணா அண்ணா. நம்ம சோழராஜனுக்கு பிள்ளையா பிறக்கல. பிறக்கல. இவனை பழிக்கு பழி வாங்கத்தான் மனுஜன்மம் எடுத்தோம். ஆமா. என் தாயா நீலியவா என்ன? எப்படி வராளா? எப்படி? வேப்பங்கோல கையில எடுத்து வேகமாக வாராளே. கொஞ்சமா வேப்பங்குளம் தான் என் கையில தாங்க. அம்மா வேப்பங்குளம் எடுக்கா நீலி அம்மா ஆமா. சும்மா இருந்தாளா? எப்படி இருப்பா? நான் இவனை பழிக்கு பழி வாங்கணும்னா ஆமா. சூலாயுதம் ஒரு கையில சுத்தி சுத்தி வாராயா. சூலாயுதத்தை கையெழுத்தா நீலி கொடு நீலி மாய நீலி கொடுக்கார நீலி. சரி. அப்பேற்பட்ட நீலி சின்ன பெண்ணா நிக்கா. ஆமா இன்னைக்கு எசிஜம்மா கோயில சில கோயில பார்த்தீங்கன்னா இல்லையா? அவ தஞ்சலையே பார்த்தீங்கன்னா ஆமா. நல்ல சட்டையும் பாவடையும் போட்டு தான் நிப்பான். ஆமா அவன் சேலை கட்டி நிக்க மாட்டான். நிக்க மாட்டான். அது நம்ம அலங்காரம் பண்றது. கண்டிப்பா பாவாடை சட்டை போட்டு தான் நிப்பான். சரி. ஏன்னா அவன் வந்து மருதவி எடுத்திருக்கான்ல. ஆமையா. என் நீலியம்மாள் ஆமா. சூலாயுதம் கையில் எடுத்தா சரிதான். இவனை பழிக்கு பழி வளையல் செட்டியான கொல்லணும்னா ஆஹா. அவ வெட்டருவா கையில எடுத்து ஒரு வாழவ எல்லாரும் கொலை போடுங்க. அம்மாவுக்கு கொலவதாம முக்கியம். கண்டிப்பா போடுங்கம்மா ஒரு கொலவைய. ஏமா போடுங்கம்மா ஒரு கொலவ. என் நாயகான நீலியம்மா அவ வீரமெல்லாம் விஷயா விரித்தாடு பழமோடியா அவ கோரமெல்லாம் கோரவாயா நீ கோரமெல்லாம் கோரவாயா என் மாய நீலி கிளம்புதானே. அமைதியா அமைதியா
பொறுமையா வா. காத்திருந்தா அவருக்கு. நீ வந்தா தான் எங்களுக்கு பெருமை. ஆமா. நீ வா, கொஞ்சம் அமைதியா வா. பொறுமையா வாமா. இப்ப தானம்மா நீ பிறந்திருக்க, கொஞ்சம் மெதுவா வா. சரி. என் நீலியம்மா கையில சூலத்தை எடுத்தாளா, ஒரு கையில வெட்டருவா எடுத்தா, இசக்கியம்மா கையில கத்தி வச்சிருப்பா. இருக்கும். அந்த கத்தியை கையெடுத்து கொண்டு வளையல் திட்டியார் போறான் பாத்தீங்களா, சரி. அந்த ஆண் கொஞ்சம் அமைதியா வாத்தாயி, நேரம் இருக்கம்மா, அப்ப நல்லா அதாலி போட்டு வா. ஓட்டுறியா? சும்மா வரக்கூடாது. ஆமா. வந்து மக்கள்ல வா கொடுத்துட்டு போகணும். சரி. இல்ல எங்களுக்காக வா கொடுத்துட்டு போ. ஆமா. என் தாயான நீலியம்மா ஒரு கையில கத்தி எடுத்தாளா, ஆமா. ஒரு கையில சுலத்து எடுத்தாளா. சுலத்து எடுத்தா. என் பாவி வளையல் செட்டியாராகப்பட்டவன் ஆமா. வளையல் செட்டியார் முன்னாடி வாரா, சரி. இவ எசக்கியம்மான்னு சொல்லக்கூடிய நீலியம்மா பின்னாடி போறா. பின்னாடி வந்துடா. அண்ணனை பாக்க நீலனே, ஆமா. ஏ அண்ணா, அண்ணா. நீ இன்னிலிருந்து வேப்ப மரமா நின்னுக்க, நின்னுக்க. நான் பாத்துக்கிட்டேன். சரி. வீர பல்லு, ஆ. அம்மா அலங்காரத்தை பாருங்க, வீர பல்ல வச்சுதான் இருப்பா. இப்போ ஆமா. வீர பல்லு, சரி. விரி சடை, பாவட சட்டை, நல்ல வாரா எசக்கி நீலியா நிக்கா. ஆமா. அவ எப்படி போறா? எப்படி போறா? ஏன் செட்டியாரே, செட்டியாரையா. எனக்கு வளையல் தாங்கய்யா. தாங்கய்யா. நான் தான் உமரு பொண்டாட்டி. வாட்டாம் ஒரு போடு. நீலி சும்மா இருந்தாளா, என்ன? செட்டியாரை பார்த்து நான் தான் உன் பொண்டாட்டி, எனக்கு வளையல் தாங்க. சரி. ஒரு பிறவில பொண்டாட்டி மாதிரி வந்தா, ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்டு வந்தால, ஏமாத்திட்டாங்களா? இது செட்டியானுக்கு தெரியாது. சரி. அந்த பிறவி ஞாபகம் இல்ல. இல்ல. செட்டியான் பார்த்தா, ஆமா. எம்மா எனக்கு கல்யாணம் ஆகல, ஆகலம்மா. நான் உனக்கு கணவனும் இல்ல, நீ எனக்கு பொண்டாட்டி இல்லம்மா, உனக்கு வளையல் வேணா வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போம்மா. அவ சும்மா இருந்தாளா, இல்ல. என் நீலி கண்ணீர் வடிக்கா. ஆமா. அதான் இன்னைக்கு பாருங்க பொம்பளை நீலி கண்ணீர் வடிக்காம்பாங்க, இழுக்கு இழுக்குவாங்க. சும்மா சும்மா அழுதாம்பாங்கல்ல. ஆமா. அதான் நீலி அம்மா கண்ணீர் வடிச்சுனா நீலி கண்ணீர்பாங்க. சும்மாவே வந்துருவேன். இவன் நீலி கண்ணீர் வடிக்கா பாருங்க. சரியா? அத்தான், என்ன? எனக்கு வெத்த வாக்கு போட்டு உங்களை வளர்த்தனே, ஆசையே கட்டி தழுவுனே. ஆமா. நம்ம இருவரும் கணவன் மனைவியுமா இருந்தோமே அத்தான், ஆமா. என்ன விட்டுட்டு நீங்க செட்டியார தனியா போறீரே, போறீங்களே. நான் யாரோன்னு போறீங்களே. ஆமா. ஓடி ஓடி போறீரே செட்டியாரே, செட்டியாரே. நீ ஓடி ஓடி போறீரே செட்டியாரே, செட்டியாரே. ஏ அத்தாரே, அச்சாரே. ஒவ்வாறு ஒட்டி வார செட்டியாரே. ஓடி ஓடி போறீரே செட்டியாரே. செட்டியாரே. ஓடி ஓடி வாரே செட்டியாரே. என்ன பார்த்து ஓடி ஓடி போறீர செட்டியாரே, ஆமா. உம்மோடு ஒட்டி வார செட்டியாரே. செட்டியாரே. செட்டியாருன்னவா அத்தான்னுட்டா. ஆமா. ஆத்தான் செட்டியார் வளையல் செட்டியாரு என்ன? பயந்து ஓடுறான் பாருங்க. ஆமா. இவன் நீலி கண்ணீரை வடிக்காத, ஆமா. நம்ம வரையில வித்தது போதும், சரி. ஓட்டத்தை ஓடலாம். தண்ணி ஓடாதே. பார்த்தா நீலி, ஆமா. நம்ம பாவலத்தையே மாத்திருவோம். ஆமா. நம்ம இவனை விளையல் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். வந்திருக்கோம். ஒரு வீட்டை உருவாக்கணும். சரி. அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு. ஆமா. அந்த காடு எந்த காடு? இந்த காய். காயா? காய். கழுத. என்னங்க? ஆரல்வாய் மொழி பக்கத்துல செம்மன் காடு இருக்கு. சரி. அந்த ஆரல்வாய் மொழி பக்கம் ஆமா. பல ஊர்னு ஒரு ஊர் நீங்க இன்னைக்கும் போய் பார்க்கலாம். இருக்கு. அம்மா வந்து நின்ன இடம். ஆமா. பல ஊர்னு ஒரு ஊரு. இருக்கு. கன்னியாகுமரி போறீங்களா, ஆமா. காவல்துறை தாண்டி ஆரல்வாய் மொழி பக்கத்துல பல ஊர் இருக்கு. இருக்கு. அதான் இவங்களுக்கு இன்னொரு பேரு பல ஊர் நீலிம்பாங்க. ஆமா. என் தாயான நீலியம்மா என்ன? வளையல் செட்டியார் தென் திசைக்கு போறாரு. சரி. அவரை விரட்டிக்கிட்டே போறா நீலி. ஆமா. அவ எப்படி போறா? எப்படி போறா? ஏன் செட்டியாரே ஓட ஓட விரட்டு வாரா, விரட்டு வாரா, ஓட்டு தாக்க போறாளே செட்டியாரே, விரட்டு வாரா, ஓட ஓட விரட்டுதா. ஆமா. நான் இதுக்காக ஒருத்தி கொலை பார்த்துக்கிட்டு, சரி. இவன் கண்ணி பெண்ணா இருந்துட்டு ஓட ஓட விரட்டுதா செட்டியாரு. ஆமையா. செட்டியார் பயந்து ஓடுதாரு. ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்மள அத்தாங்கால, அத்தாங்களே. நம்மள மாப்பிளங்கால, மச்சாங்களே. திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள வீட்டை உருவாக்குறான். ஆமா. அத்தான், என்ன? வாங்க இதுதான் நம்ம வீடு, இதான் வீடு. இந்த வீட்டுக்கு நம்ம போய் இருப்போம். ஆமா. ஏம்மா, என்ன? எங்க ஊர் திருச்சி பக்கம் சோழபுரம். சொல்லணும். நான் அங்கிருந்து வளையலியாரம் பக்கம் தென்னாட்டுக்கு வந்தேன். எங்க வந்திருக்க? எங்க பல ஊருக்கு. ஆமா. அந்த வழியா வந்துட்டு இருக்கேன். சரி. இந்த செம்மண் காடா இருக்கக்கூடிய செங்காட்டுல வந்து நின்றதுனால ஆமா. இந்த அம்மாளுக்கு என்ன? இந்த செம்மண் காட்டு பல ஊர் பக்கம் இருந்ததுனால சரி. இவ செங்க காட்டு நீலி அம்மா, இவ பல ஊர் நீலி அம்மா, இவளுக்கு பல பெயர் உண்டு அல்லோ. செம்மண் காட்டுல வந்து நின்றதுனால செங்காட்டு நீலி என்று ஒரு பெயர். சரி. பல ஊரிலே வந்து நின்றதுனாலே ஆமையா. பல ஊர் நீலி என்று பெயர். ஆமா. அப்படி
அப்படி அம்மா வந்து நிக்கா என்ன அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு பயந்து ஓடுதான். சரி அந்த இடம் தான் ஆமா நம்ம நீலியம்மா முருப்பிறவில லட்சுமியா இருந்து கள்ளிங்கொப்ப சாட்சின்னு ஊனி வச்சாலே ஐயா கள்ளிங்கொப்பு ஞாபகம் வந்துட்டு நீலியம்மா இருக்கு. சரி பார்த்தா கள்ளிங்கொப்பை ஆமா நம்ம தேரிக்காடு பக்கம் வேணா கள்ளிச்செடி நிறைய இருக்கும். நிறையவே இருக்கு அந்த செம்மண் காட்டு கள்ளி கொப்பை விடுத்தாரா ஆமா இதுக்கு கள்ளி கொப்பை பார்த்த உடனே என்ன ஆட்ட பாருங்க. என்னாச்சு? நம்ம அத்தான்னு சொன்னோமே ஆமா ஆமான்னு சொன்னோமே ஆமான்னு சொன்னமே செட்டியாக ஓடுதாரு. ஆமா நம்ம இந்த கள்ளி கொப்பை எடுக்கணும். சரி இந்த கள்ளி கொப்பை எடுத்து எடுத்து இந்த அழகா ஒரு பிள்ளையாக மாத்தணும். சபாஷ். அவன் கையில இருக்க பிள்ளை யாரும் கொடுத்த பிள்ளை அடுத்த கிடையாது. பிள்ளை கிடையாது இந்த செட்டியான பழி வாங்கணும்னா சரி அவன் முற்பையில சாகும்போது கள்ளி கொப்பை சாட்சின்னு ஊனி வச்சால ஆமா. கள்ளி கொப்பை எடுத்தால் அம்மையாகப்பட்ட நீலி சரி கள்ளி கொப்பை எடுத்து செட்டியாருக்கு பின்னாடி நின்று ஆமா. அவ தொட்டுல தான் கேட்டுருவான் அம்மையான நீலி அம்மா அம்மா போடுங்க ஒரு கோலவ இந்த ஊரு நீலி அம்மா அவ கொலவ போட்டு வாராளே கொலவ போட்டு வாராளே என் கழுகு மலை நீலி அம்மா போட்டு வாராளே கொலவ போட்டு வாராளே இந்த கழுகு மலடி அம்மா வீட்டிலையும் கையில் எடுத்து அழகுடனே ஆட்டுவானா அவன் கள்ளி கொப்பை பிள்ளையாகி கள்ளி கொப்பை பிள்ளையாகி அவன் தாலாட்டு பாடுதாரே செட்டியார் முன்னாடி நம்ம நீலியம்மா கள்ளி கொப்பை கையில் எடுத்தா ஆமா ஒரு பிள்ளையா மாத்திரா கள்ளி கொப்பை ஆமா. அதான் மாய நீலின்னு பேரு ஆமையா அதான் கள்ளி கொப்பை பிள்ளையாக்கி ஆமா. என் செட்டியாரு என்ன? நமக்கு பிறந்த பிள்ளைய பாருமையா பிள்ளை பாருமையா எப்படிலாம் ஏமாத்தி அவனை கொள்ளதுக்கு பழிக்கு பழி வாங்குதா பாருங்க. அதானே அவ ஒண்ணும் தெரியாதமா இருக்கான். ஆமா போன ஜென்மத்துல பண்ண பாவம் அடுத்த ஜென்மம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். என் தாலாட்டுல பாருங்க அம்மா நீலியம்மா என்ன ஒரு கள்ளி கொப்பை ஒரு பிள்ளையாக்கி பிள்ளையாக்கி அந்த பரவூர் நகரத்திலே ஆமா. செங்காட்டு நீலியாக நின்று கொண்டு சரி. எப்படி தாலாட்டுதா இப்படி ஐயா ஹரி ரீ ரீ ராரி ரீரோ ராரி ரீ ரீ ராரி ரீரோ ராரோ ஆரி ரீ ஆரி ரீரோ ஆரி எங்கண்ணே. கண்ணான கண்மணியை கட்டி நல்ல முத்தலகிறாரோ ஆரி ரீரோ ஆரி ராரோ ஆரி என் தங்கம் ஏன் செல்லம் ஏமா போடுங்கம்மா ஒரு குலவ பொண்ணான மைகுலவராரோ ஆரி ரீரோ ஆரி ராரோ ஆரி ரீரோ ஆரி ராரோ அவ கள்ளி கொப்ப பிள்ளையாக்கி தாலாட்டு பாடுதார கொழுநீ ராரி ரீ ராரி ராரோ ராரி ரீரோ ராரி ராரோ ராரோ உங்களப்பா செட்டியாரு எங்களப்பா நீலியம்மா ராரோ ரீராரோ ஆரி ரீரோ ஆரி ராரோ ஆரி ஏ நீலியம்மா அத்தேவன காட்டுக்குள்ள தொட்டிலையும் கட்டி கொண்டு தாளாட்டு தம்பாடுறாளே கலகு மேலே இசனியம்மா போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னால குலவ யாரோ யாரோ ஆரி ரீரோ ஆரி ராரோ ஆரி ரீரோ யாரோ நாரி ரீ நாரி ரீரோ நாரி ரீ நாரி ரீரோ அதானே
இன்னைக்கு ஒரு சில எசுக்கம்மன் கோயில 12 மணிக்கு பூஜைக்கு முன்னாடி கள்ளிக்கோப்பை பிடிக்கும் தொட்டில் போட்டு தாளாட்டுவாங்க. ஆமையா ஒரு சில கோயில்கள்ல உண்டு, ஒரு சில கோயில்கள்ல கிடையாது. இல்லை. கள்ளிக்கோப்பை கொண்டு வந்து சரி நல்ல பச்சை கல்லியா தான் கொண்டு வருவாங்க. ஆமையா ஏன்னா கள்ளிக்கோப்பை கொண்டு வந்து சரி அவன் முன்னாடி ஆமா தொட்டில் கட்டி யாரெல்லாம் குழந்தை வரம் வேண்டி வராங்களோ ஆனாங்களோ அவங்க நின்னு தாளாட்டுவாங்களாம். சரி இதுக்கு அம்மா மனையிறங்கி அடுத்த வருஷத்துல அவள் கனியை கொடுப்பாளாம். ஆமா இது ஒரு சில ஊர்கள்ல. சரி என்ன ஒரு சில ஊர்கள்ல என்னய்யா நல்ல சின்ன செங்குடா, சரி நல்ல சின்ன இளங்குட்டியா இருக்கும். ஆமா அந்த ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, சரி செல்லமா இருக்கும். ஆமா நான் பார்த்து வருத்தப்பட்டிருக்கேன். சரி ஆனா அப்படி படக்கூடாது. வரக்கூடாது. ஏன்னா அம்மா முன்னாடி ஒரு சின்ன இளம் கண்ணுக்குட்டியை வாங்கிட்டு வந்து, சரி ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து ஆமா வாசல் தொட்டில் கட்டி சரி சாம படைக்கணும். இந்த கதையை படிக்க மாட்டீங்களா? ஆமா இவன் நீலியம்மா நீலி கண்ணீர் வச்சு தாளாட்டு படிக்கும் போது சரி நம்ம அங்க இருந்து தாளாட்டு படிக்கணும். ஆமா படிச்சா அவ அடுத்தது கனி கொடுப்பா, பிள்ளை கனி. கண்டிப்பா அதான் அவளுக்கு தொட்டுக்கடி போடுவாங்க. சரி என் நீலியம்மா ஆமா நீலி கண்ணீரை வடிச்சாளா சரிதான் கள்ளி கொப்ப பிள்ளையாக்கி எடுப்புல வைக்க ஆமையா கண்டாட கண்மணியே கள்ளி கொப்பை கட்டி மொத்தே மகனை கள்ளி பிள்ளை உங்களப்பா செட்டியாரே உங்களப்பா செட்டியாரே உந்தலம்மா நீலியம்மா உந்தலம்மா செட்டியாரே உந்தலம்மா செட்டியாரே உந்தலம்மா நீலியம்மா அவ கள்ளி கொப்ப பிள்ளையாக்கி பக்கத்துல வைத்திடுவா. அவ பிள்ளையோடு போறாளே பிள்ளையோடு போறாளே அவனுக்கு போன கதை ஒரு கோலவன கள்ளிக்கோப்பு சாட்சியா பிறந்த எங்க அட்டி கண்ணை கட்டி முத்தியமுது நீதாப்பா உங்க அப்பா செட்டியார கொல்லதுக்கு எனக்கு உதவி பண்ணணும். இந்த குழந்தையை கொண்டு கொண்டு பல ஒரு காட்டில் நிற்கிறாள். சரி பல ஒரு ஊர் தலையாரிகள் விவகாரம் பேசுகிறார்கள். ஆமையா அந்த காலத்துல பஞ்சாயத்து உண்டு, சரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் கிடையாது. கிடையாது பஞ்சாயத்து ஊர் வழக்கு நடக்கு. சரி அங்க பார்த்தா நம்ம நீலியம்மா ஆமையா இந்த பிள்ளையோடு போறாள்ல. ஆமா ஏ ஐயா 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 தலைவரே தலைவரே நான் ஒரு பிள்ளையோடு வாரேனே. ஆமா நான் செட்டியாரியம் புருஷனை விட்டு போறாரு. எப்படி விட்டு போறாரு அவரு அவன் நாமும் பொண்டாடி கிடையாதுமா நாமும் புருஷன் கிடையாதுங்காரு. ஆமா மாத்தி மாத்தி கிடக்காக. சரி நானும் உனக்கு புருஷன் கிடையாது, கிடையாது நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாது. அப்புறம் எம்மையா பின்னாடி அத்தான் கொத்தான்னு வந்துட்டு இருக்கேன். மாமாஜி ஒடியார ஏன் நீலி தண்ணி வடிக்க நீலி நான் உன்னை கேட்டலம்மா. அவங்க கிட்டலாமா இப்படியே மாய கள்ளி கொப்பெடுத்து மாய பிள்ளையா மாத்திட்டியம்மா. சரி உன்னைய பார்த்தா பெண்ணா தெரியலையே, இல்லையம்மா இப்ப ஏயா இருக்கியம்மா. இல்லையம்மா வார வெடிமுடிய போட்டிருக்கா, சரி கடைய உடைச்சு போட்டா. ஆட்டாஜி நீலிய பார்க்க கொடு நீலியா நிக்கா, பார்க்க அவளை கொடூரமா நிக்காளாம். இருக்கா அந்த பிள்ளை நீதாப்பா சாட்சி. சரி செட்டியான படிக்கு படி வாங்க வேண்டும். ஆமா ஊர் தலைவர்மார்களே சரி எங்கள் வழக்கு என்ன தெரியுமா? என்ன நாங்கள் 2 பேருமே கணவனும் மனைவியும். ஆமா ஆனால் இந்த கணவனாகப்பட்டவர் என்னை இல்லை இல்லை என்று ஏமாத்துகிறார். சரி ஊர் தலைவர் சொல்றாங்களா, எப்படி ஐயா ஏமா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வரும். ஆயிரம் சண்டை வரதான் செய்யும் நாளைக்கு இன்னைக்கு சண்டை போடுங்க, நாளைக்கு சேர்த்திய மறுநாள் கொஞ்ச நேரமா எங்க ஊர்ல ஒரு ரூம் தரம் உள்ள அடைச்சு போட்டுறேன்னு கிடங்க. சரி நாளைக்கு 2 பேரும் சந்தோஷமா போவீங்க. போவீங்க அப்பதான் ஊர் தலைவர் சொல்லுவாரா, ஆஹா. ஏ நீலி நீலி. உன் புருஷனை செட்டியா தானே, ஆமா அவன் ஏன் ஒண்ணு இல்லங்க. எதுக்கு இருக்குலாம் அப்ப இந்த பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு? அதானே ஏ ஐயா ஐயா நான் கல்யாணம் முடியாம ஒரு பெண்ணை பெக்க முடியுமா? அதானே ஒரு பிள்ளைய பெக்க முடியுமா? எப்படி வைக்க இந்த முடியும் செட்டியா இருக்கிற பிள்ளைய பெத்தேன்னு சொல்லுத நம்ப மாட்டேங்காரு. நம்ப மாட்டேங்காரு. அவனுக்கு பையன் கிட்ட கிளங்கிடுச்சு. ஆஹா. இவா தீர்ந்து பிள்ளையாக்குனா புருஷங்க அத்தாங்க ஆமா ரூமுக்குள்ள வேற அடைச்சு போட போறான்னு சொல்லுவாங்களே, அதானே. என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. தெரியலையே பல ஒரு நாட்டு தலைவர்கள் சொல்லுகிறார்கள், சரி ஏ அம்மா நீலியம்மா என்ன ஏ செட்டியாரு செட்டியாரு கையில பிள்ளையோட வந்திருக்கீங்க, வந்திருக்கீங்களே. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போங்க, ஒரு நாள் போயிருப்பாங்க நேரம் கொடுக்குறோம். ஆமா அப்ப அந்த பாப்பானா இருந்த மறுபறவையில இருந்து செட்டியார் சொல்லுதாரா, எப்படி ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. இந்த மாய நீலியா மாய கண்ணீர் வடிக்கா. ஆமா. என்னைய இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கொண்டுருவா. ஜாமா அது ஜாமத்துல ஆமா 12 மணி பக்கத்துல சரி அவளை கொண்டு ரூம்ல அடைச்சு போட்டாச்சு. ஆனந்தி போட்டாச்சு அவருக்கு உயிர் பாதி அப்பவே போயிட்டு போயிடுது இவன் நீலிக்கு சந்தோஷம். ஆமா என்ன பண்ண பாருங்க, என்ன பண்ணா அந்த ஊர் தலைவர்கள் கேட்காங்க, சரி. ஏமா ஏமா என்னம்மா நீ சொல்லு பத்தி கேட்காம ஒரே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க, கேள்வி வச்சிட்டு இருக்க பொம்பளை பாரு பொம்பளைய அதானே உன் புருஷன் இல்ல இல்ல இருக்கு நீ ஏமா அழுதுட்டு ஏம்மா இருக்க, அழுதுட்டு இருக்க?
ஐயா என்ன? இவன் என் பொண்டாட்டியே கிடையாது ஐயா. கிடையாது ஐயா. என்ன விட்டுருங்க. இன்னும் விட்டுங்க, நான் ஓடி போயிடுவேன். செட்டியார் அழ ஆரம்பிச்சுட்டான். ஆமா. யோ நீ ஒரு ஆம்பளையா? எதுக்கு இப்படி மட்டும் அழுதுட்டு இருக்க? பொண்டாட்டிக்கு பயந்து நீ அழுது கிடக்கிய. அவன் என்ன கொன்றுவாளே? உன் பிள்ளை இருக்குல்ல ஐயா, ஆமா. கொன்றுவாளா? பிறகு? அடுத்தவரை பார்க்காம இருக்கணும் கொள்ளாம இருப்பான் ஐயா. என்னய்யா? அவன் பார்த்தா நீதியாகப்பட்டவன். சரி. இவனை கொன்றுவான்னு சொல்லி பயன் கொடுத்துருச்சு செட்டியாருக்கு. ஆமா. என் செட்டியார வீட்டுக்குள்ள அடைக்காதீங்க. ஆமா. நான் இன்னைக்கு செத்து போயிருவேன். என்ன? இவன் நீதி இல்ல இல்ல. நாய பேயா வந்து நிக்க. நிக்காளே. புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படி இப்படிதான் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அது எப்படி போமா? அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? அந்த பலவூர் தலைவர் சொல்லுதாரு, இப்படி? கையில ஒரு புல்ல வச்சிருக்கால, ஆமா. இந்த புல்லை இறக்கி விடுவோம். சரி. இந்த கூட்டத்துக்குள்ள ஆமா. யாரு கிட்ட அப்படி இந்த புல்ல அண்ணதுன்னு பார்ப்போம். சரி. உண்மையான புல்ல என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? எந்த யாரு என்ன தவப்பன் யாருன்னு தெரியும். ஆமா. தவப்பனுக்கு தேடி போகும். சரி. இவன் நீலி பிள்ளைய என்ன பண்ணா பாருங்க. என்ன பண்ணா? பிள்ளைய கிள்ளி விட்டுட்டான். சரியாச்சு. ஒரு சில ஆட்கள் இருக்கும், என்ன? பிள்ளை அழுதான் புருஷன் என்னன்னு கேட்பான்ட்டு ஆமா. அந்த சட்டம் பிள்ளைய கிள்ளி விட்டுருவாரு. அதான் மாய கிள்ளி பண்ணக்கூடிய கொடிய வேலை. அதானே. பிள்ளைய கிள்ளி விட்டால சரி. பிள்ளை அழ ஆரம்பிச்சிருச்சு. நீலியம்மா பிள்ளைய இறக்கி விடுதாலாம். என்ன? கள்ளி கொப்பு பிள்ளைய கிள்ளி விட்டு இறக்குதாரு. ஆமா. அந்த பிள்ளை எப்படி போகுது? எப்படி? அப்பா அப்பா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி அழுது கொண்டே வருகுதையா வருகுதையா. அப்பா அப்பா என்று சொல்லி என்னை அப்பா சொல்லி அழுது கொண்டு வருகுதையா வருகுதையா. செட்டியாரை பார்த்திருந்தான் பார்த்திட்டதா. ஆதிட்டதா. இதுதான் எந்தன் அப்பா என்றது அப்பா என்றது செட்டியார பார்த்திடுதா பார்த்திடுதா. பார்த்திட்டதா. இதுதான் எங்கள் அப்பா என்று அப்பா என்று. இப்போ அம்மா எசக்கி அம்மா முப்பந்து நிலைய வாங்க போறா. ஆமா. இந்த 12 மணி தான் அவ கட்ட வரும். சரி. இந்த வருஷமா கொஞ்சம் முன்னாடி கதையை கொண்டுலாம் பார்த்தோம். ஆமா. நம்ம தலை வரலாறு சரி. இசக்கி அம்மா ஆரல்வாய் மொழி முப்பந்தல்ல இருந்து இருந்து உடையாம்புலி வழியா கழுகுமலைக்கு எப்படி வந்தாங்கிற கதை ஆமா. நம்ம தான் படிப்போம். சரி. யாரும் பூஜை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு பேர வேண்டாம். பேர வேண்டாம். நீ ஒரு நாள் இருந்து கதையை கேட்டு போயிருங்க. கேட்டு போயிருங்க. ஒரு அம்மா சொல்லுது, என்னய்யா? நாங்களே எப்ப சாமக்கிற முடியும் எப்ப சாயலான்னு இருக்கோம். நாங்க எப்ப பாய் வைக்கலாம்னு இருக்கோம். நீ வாட்டுக்கு அங்க இரு இங்க இருந்து இளவு தாங்க முடியலையே. அதானே. கோட்டை கழுகுமலைக்கு நீ உள்ளு பார்க்க போயிருக்கோம். மாரியம்மன் கதை படிச்சா முத்து போடுறதுக்கு உட்கார வச்சிருந்தான். உட்கார வச்சுட்டான். இதை வந்தா இதை படிக்குது இருங்க. ஆமா. எனக்காக வேண்டாமா? வேண்டாம். நம்ம ஊருக்கு எப்படி வந்தாங்கிறத கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சே ஆகணும். சரி. இருந்து கேட்டு போங்க. உட்கார்ந்து கேட்டு போங்க. என் தாயான நீலி பிள்ளை இறக்குதா பாருங்க. ஆமா. அது அப்பா அப்பான்னு தவந்து செட்டியார் மடியில போய் ஏறுது. கொண்டாடுச்சு. பார்த்தான் செட்டியாரு. ஆமா. நான் பெத்த பிள்ளை இல்லையே. என்னே தெரியலையே எனக்கு. யோ ஊருகிட்ட வரா. என்னய்யா நீ? ஊர் மக்கள் முன்னாடியும் எல்லா பிள்ளைகளும் முன்னாடியும் பிள்ளை வாங்கிட்டு அப்பான்னு வருது. ஆமா. நீ நான் பெத்த பிள்ளை இல்லை நீங்க. அதானே எனக்கும் தெரியல. சின்ன பிள்ளை போய் சொல்லாது. ஆஹா. என்று மாய நீலியையோ ஆஹா. அந்த அளவுடைய செட்டியாரையும் வீட்டு அறையில அடைத்து வைத்தார்கள். சரி. பார்த்தா நீலியம்மா, என்ன? இதுதான் நமக்கு நேரமாச்சு. ஆமா. பிள்ளைய மறுபடியும் பிள்ளை இடுப்பிலே வைத்துக் கொண்டால் சரி. கத்தியை கையில் எடுத்தாள். ஆமா. சூலத்தை கையில் எடுத்தாள். கையில் எடுத்தாள். செட்டியான என்ன பண்ணுதாளா? என்ன பண்ணுதா? மல்லாக்க கொடுவாளா மாய நல்ல நீலியம்மா. போடுதானா மாயன் நீலியம்மா. செட்டியான மல்லாக்க கிடத்தி போடுதா. சரி. தூக்கி மடியில வைக்கா. ஆச்சுடா. என் மாய நீலி மடியில செட்டியான படுக்க போட்டு ஆமா. அன்னைக்கு நீலியம்மா லட்சுமியா இருக்கும்போது படுக்க போட்டு தலையில கல்ல தூக்கி போட்டானே. போட்டானே. நான் பழிக்கு பழி வாங்க வந்தவாடா. வாங்க வந்தவனா. நான் ஒன்ன மடியில படுக்க போட்டு ஆமா. அவ 10 நல்ல விரல் எடுத்து படுக்கிறாள நீலியம்மா. கோடுகளை ஒரு குலவை பொன்னான மைக்குலவை சூழத்தைய கையில் எடுத்து குத்துறாள நீலியம்மா. இர கொலையா தாமரக்கா எனக்கு எடுத்து காரி எடுவாளா. தாமரக்கா அங்கே வேலை நல்ல வேலையம்மா விளையாடும் நேரமம்மா. கோடுகம்மா ஒரு குலவை பொன்னான மைக்குலவை சாமமான சாமமாடி சம்மதிச்ச நேரமாடி என் குத்துறாள நெஞ்சலில செட்டியான கொல்லுதாள
சொல்லுதானே பலிக்கு பலி அம்மா வாங்குவாரா இத வாங்குவாரா ஏமா எதிர்காதிக்க உட்காருங்க இப்ப எல்லாரும் எதிர்வாங்கம்மா உட்கார் நேரம் இருக்கு நான் தலைவலிக்கு ஆனதே ஆட்டு அதுல பிடிச்சா 2 8 தான் ஆடுவாங்க அது நீங்க உட்கார்ந்துட்டு பிடிக்காதீங்க சரி இப்ப நீங்க தான் அடி வாங்குவீங்க ஆனா வீர பல்லாமரி சட்டையா மறிந்த ஆடுதான் போற பல்லாம் போற வாய கொண்ட வெளி கண்ணழகா தாயான யமா நீலியம்மா நீலியம்மா பலிக்கு பலி பலவரி வாங்குவாரா சூழத்தை கையிலெடுத்தா எட்டிய கையிலெடுத்தா கத்திய கையிலெடுத்தா பலிக்கு பலி கொத்துதான் மாறுது ஈரக்குள்ள தாமரக்காவை எழுந்து புடுக்கி போடுதா மணி கொடல உரிமை மாலைய போட்டா நான் நீலி எப்படி இருக்கா பாருங்க ரத்த வரி கோலம்மா அவ அப்படியே சண்டை முடி காத்துல பறக்கு பலிக்கு பலி வாங்கிட்டால் இந்த பலவூர் நீலி பலிக்கு பலி வாங்கியவள் அல்லவா பலவூர் நீலி சரி செட்டியானை கொன்றால் அந்த பார்த்தார்கள் தேவாதி தேவர்கள் என்ன ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதி வந்தாள் ஆமா அம்மா நீலியம்மா உன் கோபம் புரியுது புரியுதம்மா போன ஜென்மத்தில் உன்னை கல்லை போட்டு எரிந்தவன் சரி உன்னை கொன்றான் ஆமா இந்த ஜென்மத்தில் நீ அதை பலிக்கு பலி வாங்கி இருக்கிறாய் சரி இன்றிருந்து உன் பேர் நீலி கிடையாது கிடையாது பலிக்கு பலி வாங்கிய பலகை நல்லூர் நீலி அது மட்டும் இல்ல தாயி என்ன நீ 3வது பிறவி எடுத்துக்கோ ஆமா இந்த ரத்தவரி கோலம் தாங்காது சரி என் சிவசக்தி அம்சமாக ஆமா பார்வதிக்கு 1008 ஒரு சக்தி உண்டு சரி காரியம்மன் மாரியம்மன் எல்லாரும் 1008 சக்தியில ஒவ்வொரு சக்தி ஆமா நீனும் இன்னும் உலக தேவதையாக இருக்க வேண்டாம் சரி உலகத்தையே இயக்கக்கூடிய ஆமா எங்க பார்வதி எப்படி உலகத்தை பார்க்காலோ ஆமா உலக அம்மனா இருக்காளோ சரிதான் அகில ஆண்ட ஈஸ்வரியா இருக்காளோ ஆமா நீ உலகத்தை இயக்க வேணும் சரி நீ உலகத்தை இயக்குவதனாலே ஆமா இன்னையிலிருந்து என்ன நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில சாமாதி கிராமத்துல சரிச்சாம வேலையில உனக்கு என்ன பேர் தெரியுமா ஏந்தந்தாயை இயக்கியம்மா அம்மையான இயக்கியம்மா அவ அவதாரம் எடுக்காளே போடுங்கம்மா ஒரு வாழவ போடுங்கம்மா ஒரு வாழவ பலகைகளும் இசக்கியம்மா போடுங்கம்மா ஒரு வாழவ உலகத்தையே இயக்குவதனாலே பெயர் இயக்கியம்மன் நாளடைவிலே இயக்கியானது இசக்கி என்று பெயர் வாங்கி அந்த பலவூர் பக்கத்திலே ஆரல்வாய் மொழி ஊருக்கு மேற்க கிழக்கு முகமாக நாம் முப்பந்தலம் போக வேணும் நாம் முப்பந்தலத்து இசக்கி அம்மா அவருக்கு போட்டால ஒரு வாரம் அவ கைப்பிள்ளைய கையில் எடுத்து அவ கைப்பிள்ளைய கையில் எடுத்து வாரால இசக்கி அம்மா கொலவ போட்டு வாராளே ஓடியா அவ பிள்ளைகள் மக்களுக்கு பிள்ளைவன போறங்கம்மா ஒரு வாழவ பொன்னான மணி போறவ போட்டு வாராளே போட்டு வாராளே என் முப்பந்தரத்து தீரியவா என் மாடனுக்கு மாடனையா ஏ ஆகாச மாட சாமி நாள காவலாக கூட்டி வாரா என்ன ஆகாச
ஊரு நீடியம்மா அடியே மதி